हरि ओम्। ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। கணபதிக்கு உண்டான ஒரு வணக்கம். ஓம் பத்ரங் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேமாக்ஷபிர்யஜத்ராः ஸ்திரைரங்கைः ஸ்துஷ்டுவாகும்சஸ்தனூபிः व्यशेम देवकीतय्यतायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु। ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. சரஸ்வதிக்குண்டான ஒரு பிரார்த்தனை. ஓம் மேதா தேவி ஜுஷமானான ஆகாத் விஸ்வாசி பத்ராசு மனஸ்யமானா त्वया जुष्टानुतमाना दुरुक्ता बृहत्वदेम वितते सुवीराः त्वया जुष्ट ऋषिर्भवति देवी त्वया ब्रह्मा गदश्रीरुदत्वया त्वया जुष्ट चित्रं विन्तदेव सुसानो जुषश्वद्रविनो नमेदे मेता मयिन्द्रो ददातु मेतां देवी सरस्वती मेता मे अश्विना उभावा दत्तां पुष्करस्रजा अप्सरासु चया मेता गन्धर्वेषु चयन्मनः दैवी मेता सरस्वती सामा आमेता सुरभेजुषदाम् आमा आमेता सुरभिर्विश्वरूपा हिरण्यवर्णा जगदीजगम्या ऊर्जस्वती पयसा पिन्वमाना सामा आमेता सुप्रतीका जुषन्दाम् मयि मेता मयि प्रजामय्यग्निस्तेजो ददातु मयि मेता मयि प्रजामयीन्द्रियेन्द्रियं ददातु मयि मेता मयि प्रजामाकी सूर्यो भ्राजो ददातु। हंस हंसाः विद्महे परमहंसाः धीमहि तन्नो हंस प्रचोदयात्। ओम शांति शांति शांतिः. முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன். முதல்ல நான் என்ன படிச்சிருக்கேன், என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறது பார்க்கும்போது வேதாந்த வகுப்புகள் அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தீங்க. மியூட் பண்ணிக்கோங்கப்பா. வேதாந்தம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேதம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ரிக்கு, யஜூர், சாமம், அதர்வணம், 4 வேதங்கள். அந்த 4 வேதங்களும் இறைவன் தன்னுடைய வாக்கில் வெளிப்படுத்தியிருக்கிறார். இறைவனோட வாக்கு எப்படிங்க மனுஷங்க கேட்டாங்க அப்படின்னா, ரிஷிகள் அவங்களுக்கு அந்த சாத்வீக மனதினுடைய சக்தியினால அந்த இறைவனுடைய சப்தத்தை அவர்கள் கேட்டு எழுதி வச்சிருக்காங்க. அவங்க ரிஷியினுடைய சொந்த வார்த்தைகள் அல்ல, இறைவனுடைய வாக்கு தான் வேதம். அது ரிக்கு, யஜூர், சாமம், அதர்வணம் 4மே இறைவனுடைய வாக்கு. அந்த ஒரு வேதமும் பார்த்தீங்கன்னா 2ஆ பிரிஞ்சிருக்கும். ஒன்று பூர்வ பாகம் சொல்லுவோம், இன்னொன்று அந்த பாகம் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா மெயினா ஒரு தேவதையை எப்படி வழிபடுவது, எப்படி ஹோமம் பண்றது, எப்படி சாண்டிங் பண்றது, எப்படி உபாசனை பண்றது, தியானம், ஜபம், மெடிடேஷன், இது எல்லாம் மெயினா விளக்குற பகுதி கர்மயோகம். கர்மயோகம்ல கர்ம காண்டம் சொல்லுவோம். கர்ம காண்டம் சொல்லுவோம். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு பேரு கர்ம காண்டம். அங்க ஒரு தேவதையை எப்படி வழுத்துவது, எப்படி ஹோமம் பண்றது, எத்தனை செங்கல் வைக்கணும், எப்படி வைக்கணும், ஹோம குண்டத்தோட ஷேப் எப்படி இருக்கணும், தேவதையை எப்படி எழுந்தருள செய்யணும், அவங்களுக்கு என்னென்ன ஆகுதிகள் கொடுக்கணும், பிராமணர்களுக்கு என்னென்ன பிராமணர்கள் அங்க ஓதணும், என்னென்ன மந்திரங்கள் அங்க ஓதப்படணும், அந்த தேவதையை எப்படி வழி அனுப்பி வைக்கணுங்கிற வரைக்கும் அந்த ஹோமம் இது எல்லாமே அங்க இருக்கும். தர்மம் அதுவும் அங்க பேசப்பட்டிருக்கும். இது எதற்காக இறைவன் படைச்சார்னா சாதனம். கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட அனைத்துமே, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொல்லப்பட்ட அனைத்துமே சாதனம். சாதனம்னு என்னங்க, இப்ப நாம இங்கிருந்து கோயம்புத்தூர் போறோம் அப்படின்னா பஸ் என்னது சாதனம், அல்லது கார் மூலியமா போறோம்னா கார் சாதனம், பைக்ல போனோம்னா பைக் சாதனம். போய் சேர்ற இடத்துக்கு பேர் சாத்தியம். அப்ப மனிதர்கள் நம்ம அடையப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய நம்ம வாழ்க்கையில் இருக்கு. பையனுக்கு கல்யாணம், குழந்தை, இந்த மாதிரி விஷயங்கள் எத்தனையோ, பணம், சொத்து, பத்து, கடன் இருந்து விடுபடணும், எத்தனை பிரச்சனைகள். அதிலிருந்து விடுபடுவதற்கு அது சாத்தியம்னா அதுக்குண்டான சாதனம் அங்க சொல்லப்பட்டிருக்கு.
ஒரு பிரச்சனைக்கு இது தீர்வு காணக்கூடிய வழி அங்கு இருக்கு. அது சாதனம். எது? கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்டது எல்லாமே நீ இதுவரைக்கும் உங்களால் அடையப்படாத விஷயத்தை அடைவதற்கு உண்டான வழியை இறைவன் சொல்லி வச்சதுதான் கர்மகாண்டம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மியூட் பண்ணிக்கப்பா. அபிராமி மியூட் பண்ணிக்கப்பா. சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் என்ன இருக்கு? ஒவ்வொரு வேதத்திலும் ரிக்கு, யஜூர், சாம, அதர்வணம் எல்லாத்திலுமே முதல் பகுதி சாதனம். நமக்கு இதுவரைக்கும் என்ன அடையலையோ அதை அடைவதற்குண்டான முறைகளை இறைவன் சொல்லி வச்சிருக்க. நாட் பை பிராமின்ஸ். அதை அவங்க கத்துக்கிட்டு உங்களுக்கு வீட்டுல ஹோமம் பண்ணி கொடுக்குறாங்க, பூஜை பண்ணி கொடுக்குறாங்க. இது முதல் பாகம். அதுக்கு அடுத்தது ரிக்கு வேதம் எடுத்தீங்கன்னா அதுல இப்படி 2 இருக்கும். ஃபர்ஸ்ட் கர்மகாண்டம், அப்புறம் ஞான காண்டம் ஒன்று இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இல்லாததை அடைவதற்கும் அங்க வழி இருக்கு, நம்ம அடைஞ்சதை பாதுகாத்து வச்சுக்கிறக்கும் கர்மகாண்டத்துல வழி இருக்கு. வேதத்தில் நீ அடைஞ்சிட்ட ஒரு பொருளை, பையனை பொண்ணு எல்லாம் அடைஞ்சாச்சு, அதை பாதுகாப்பதற்கு அதுல வருகின்ற தடைகளை நீக்குவதற்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் கர்மகாண்டம். இறைவனால் சொல்லப்பட்டது. ஒரு பிரச்சனைக்கும் இது தீர்வு, இதை பண்ணு, அதை பண்ணுங்க. ஒரு மழை இல்லையா, காரியர் யக்னம் பண்ணுங்க, மழை வரும். பிரச்சனை நாட்டுல பஞ்சம், அதை பண்ணுங்க. அந்த மாதிரி விஷயங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. குழந்தை இல்லையா, புத்திர காமேஷ்டி ஹோமம் பண்ணுங்க. தசரதன் அது பண்ணி தான் ராமர் பிறந்தார். இந்த மாதிரி விஷயங்கள், பிரச்சனை கிடைக்காததை பெறுவதற்கும் பெற்ற விஷயத்தை பாதுகாத்து வைத்துக் கொள்வதற்கும் உண்டான வழிகள் 4 வேதத்தினுடைய முதல் பகுதியில் இருக்கு. அதுக்கு பேரு ஜென்ரலா அதைத்தான் வேதம்னு சொல்லுவோம். ஜென்ரலா அந்த கர்மகாண்டத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கு பாத்தீங்களா, அதைத்தான் நம்ம வேதம்னு சொல்லுவோம். அடுத்து 2வது பகுதி ரிக்ல 2வது பகுதி யஜூர், சாமம், அதர்வணத்துல செகண்ட் ஹாஃப். அதுதான் என்னது? அதுக்கு பேரு ஞான காண்டம். அதத்தான் வேதாந்தம். அத படிக்கிறது தான் வேதாந்த வகுப்பு. அங்க என்ன இருக்கு? 2வது பகுதி செகண்ட் ஹாஃப்ல என்ன இருக்குன்னா வேதாந்தத்தில் எடுத்துக்கலாம். அந்த வேதாந்தத்துல என்ன இருக்கு அப்படின்னா இறைவனை பற்றிய ஞானம். அங்கு இறைவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவரை எப்படி அறிந்து கொள்வது அப்படிங்கறத அங்க வெளிப்படுத்தி, நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படி இந்த உலகத்தை படைத்தேன், நான் எப்படி ஜீவராசிகளை படைச்சேன், இந்த உலகத்தை எப்படி படைச்சேன், என் தர்மம் அதர்மத்தின் பிரகாரம் எப்படி வாழணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இறைவனை பற்றிய ஞானம் எடுத்துக்கலாம். அல்லது என்னை பற்றிய ஆத்மாவை பற்றிய ஞானம் அது அங்க இருக்கு. அல்லது பிரம்மனை பற்றிய ஞானம் எது வேணா எடுத்துக்கலாம். அதுதான் இங்க செகண்ட் பார்ட் ஹாஃப்ல இருக்கிற ஞான காண்டத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இறைவனை பற்றிய ஞானம். இப்ப அடுத்த கேள்வி, ஏங்க இறைவனை பற்றி அறிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? ஏதோ கோயிலுக்கு போற, சாமி கும்பிட்டோம், பிரசாதம் வாங்கிட்டு வந்தோம், நம்ம ஒரு பிராயச்சித்தை சொன்னாங்க, நான் செஞ்சேன், இதோட இருந்தா பத்தாதா? இறைவனை பற்றிய ஞானம் எனக்கு தேவையில்லை, நான் பாட்டு சாமி கும்பிட்டோன்னு நின்னுக்கலாம் அப்படின்னா, இறைவனை பற்றிய ஞானத்தை பெறும்போது மட்டும்தான் ஒரு மனிதன் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். ஏன்னா இறைவனை பற்றிய ஞானம் தான் என்னது? ஆத்மாவை பற்றிய ஞானம். ஒவ்வொருவரும் முதல்ல என்னை பற்றிய ஞானத்தை முழுமையாக நீங்க பெறும்போது மட்டும்தான் யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். இப்ப சொல்லுங்க, ஒரு மனிதனும் வேணுங்கிறத பொருள்களை வாங்குறது ஒரு பக்கம், சந்தோஷமாக இருக்கணுமா வேண்டாமா? இல்ல எனக்கு சந்தோஷமே வேண்டாம், நான் எப்பவுமே துக்கமாக இருக்க விரும்புகிறேன் ஒரு மனிதன் கூட சொல்றது கிடையாது. எவ்ரிபடி வாண்ட் டு ஹாவ் ஹாப்பி லைஃப். சந்தோஷமாக வாழ்வது எப்படி? சந்தோஷமானாங்க உலகத்தை மாத்தக்க ட்ரை பண்ணக்கூடாது. எனக்கு சுத்தி இருக்கிற என்னை சுற்றி இருக்கிறவர்களை மாற்றி நான் சந்தோஷமாக இருப்பதுக்குண்டான வழி அங்கு சொல்லப்படவில்லை. எனக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு இன்ஸ்பைட் ஆஃப் இந்த சிச்சுவேஷன், என்ன சிச்சுவேஷன் என்னை சுத்தி இருக்குதோ, என்ன சூழ்நிலை சுற்றி என் குடும்பம் எப்படி இருக்குது, என்னோட சமுதாயம் என்னை சுற்றி எப்படி இருக்குதோ அதை நாம மாற்ற முடியாது. ஆனா அதற்குள் நான் சந்தோஷமாக இருப்பது எப்படின்னு அந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுப்பதுதான் இறைவனை பற்றிய ஞானத்தினுடைய பலன். இறைவனை பற்றிய ஞானத்தினுடைய பலன் அதை அறிவதனால் ஆத்மாவை பற்றிய ஞானத்தினுடைய பலன் எடுத்துக்கலாம். ஆத்ம ஞானம் அல்லது இறை ஞானம் அதை பெற்றால் மட்டும்தான் ஒன் கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். இல்லைன்னா மற்ற சந்தோஷம் எனக்கு வந்துட்டு இருக்கே அப்படின்னு நீங்க சொல்லலாம். எது? இப்ப எனக்கு ஒரு மகன் பிறக்கிறான், அவன் படிக்கிறான், கல்யாணம் பண்றோம், குழந்தைகள் வருது, இதெல்லாம் எனக்கு சந்தோஷம் தானே. இதெல்லாம் என்னது? சாஸ்திரம் சொல்லுது இதெல்லாம் டெம்பரரி சந்தோஷம். பெர்மனண்டான சந்தோஷத்தை இதனால கொடுக்க முடியாது.
பெர்மனண்டான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் இறைவனை பற்றிய அறிவு. அது எப்படி பெறுதல் அப்படிங்கறத எங்க இருக்கு? வேதாந்தம். சோ இப்ப நம்ம எதுக்கு உட்கார்ந்திருக்க வகுப்புகள் கேட்பதற்கு? நான் இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுவது எப்படி? அங்க இருக்கிற அந்த இதுக்கு பேரு உபனிஷத்துக்கள் பேரு. இந்த ஞான காண்டத்தில் இருக்கிற இறைவனை பற்றி வெளிப்படுத்துகிற அந்த டெக்ஸ்ட்னு வச்சுக்கலாம், அதுக்கு பேரு உபனிஷத்துக்கள். அதுவும் இறைவனுடைய வாக்கே. எப்படி கர்மகாண்டம் இறைவனுடைய வாக்கோ, ஒரு ஹோமம் பண்றாங்க ஐயருன்னா அது அவர் கண்டுபிடிச்சதல்ல, இறைவனோட வாக்கு அங்க கர்மகாண்டத்தில் இருக்கு. அதை படிச்சுட்டு வந்து அவங்க பண்றாங்க. இது சாதனம். நம்ம கிடைக்காத ஒன்றை நம்ம கிட்ட நம்ம இதுவரையும் அடையாத ஒன்றை அடைவதற்குண்டான சாதனம் அங்கு. ஞான காண்டத்துல அல்லது வேதாந்தம்னு சொல்லலாம், ஞான காண்டம்னு சொல்லலாம், உபனிஷத்துக்கள்னு சொல்லலாம். அதுல எது நமக்கு இறைவனை பற்றிய ஞானம் அங்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய பலன் ஆனந்த பிராப்தி, பூரண ஆனந்த பிராப்தி. ஒண்ணு. ஆனந்த பிராப்தின்னு என்ன போயிருக்கணும் நம்ம கிட்ட? துக்கம் போயிருக்கணும். துக்க நிவிருத்தி, துக்கம் போகுதல், ஆனந்தத்தை அடைதல். இதுதான் அங்க சொல்லப்பட்ட விஷயம். இப்ப எடுத்தோன்னே நம்ம அதை கத்துக்க வேண்டியதானே? உபனிஷத்துக்கள் எடுத்தோன்னா கத்துக்க வேண்டியதானே அப்படின்னா, எடுத்தோன்னா உபனிஷத்துக்களை இறைவனோட வாக்கை புரிந்து கொள்வதற்கு நம்ம மனப்பக்குவம் கொஞ்சம் அடைஞ்சிருக்கணும். கொஞ்சம் ஓரளவுக்கு மனப்பக்குவம். அந்த மனப்பக்குவத்தை கொடுக்கக்கூடிய வழிகள் தான் பகவத்கீதையில சொல்றாரு பாத்தீங்களா, கர்மயோகம். அதெல்லாம் ஒன்லி குவாலிபிகேஷன். எதை இறைவன் சொன்ன வாக்கை புரிந்து கொள்வதற்கு அது ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். இறைவனே சூக்ஷ்மம், அவருடைய வாக்கும் சூக்ஷ்மம், அதனுடைய அர்த்தமும் என்னவா தான் இருக்கணும்? சூக்ஷ்மம், அதிசூக்ஷ்மம். அதை புரிந்துக்கணும் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியாதோ? அது சில பேர்த்தினாலதான் புரிஞ்சுக்க முடியுமா? அப்படிலாம் கிடையாது. யாரு வேணாலும் இறைவனை புரிந்து கொள்ளலாம். முதல்ல பயப்படக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் கேட்கறீங்க, ஏங்க எனக்கு இது புரியுமா? நீங்க என்ன சமஸ்கிருதத்துல சொல்றீங்க, இதெல்லாம் படிச்சு என்னால புரிஞ்சுக்க முடியுமா? புரிய வைக்க வேண்டியது குருவனுடைய கடமைங்க. அது ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் குரு. ஸ்டூடெண்ட் நீங்க அதை பத்தி கவலைப்படக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ மஸ்ட் ஓபன் அப் யுவர் மைண்ட் சொல்லுவோம். அதாவது ஒரு நம்பிக்கை ஸ்ரத்தையுடன் என்ன பண்ணணும்? வகுப்புகளை கேட்கணும். ஓப்பன் த மைண்ட்னு சொல்லுவோம். அப்படின்னு என்னன்னாங்க, இப்ப இது வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்டா நீங்க எப்படி கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்க நிறைய விஷயங்கள் உள்ள கேட்டிருப்பீங்க. இறைவனை பற்றி, இந்த உலகத்தை பற்றி, மனிதர்களை பற்றி. எவ்ரிபடி இஸ் அ பிலாசபர். அவங்க உங்களுக்கு ஒரு பிலாசபி இருக்கும், இல்லைன்னு சொல்லல, தப்புன்னு சொல்லவில்லை. ஏன்னா ஒரு மனிதன் வளரும் போது ஆட்டோமேட்டிக்கா அவனுக்குள்ள ஒரு பிலாசபி வந்திருக்கும். இறைவனை பற்றி ஒருத்தர் சொல்ற பாத்தீங்களா, அது பிலாசபி. இது நீங்க வேதாந்தத்துக்குள்ள இறைவனோட வாக்க கேட்க வந்து வகுப்புல உட்காரும் போது நீங்க அதை தூக்கி போடுங்கன்னு யாரும் சொல்லுவார் இல்ல. உங்களுக்குள்ள இருக்கிற பிலாசபி தூக்கி எல்லாம் போட வேண்டாம், அதை ஓரமா வச்சிருங்க, இருக்கட்டும். நீங்க இறைவனை பற்றி ஒரு கன்க்ளூஷன் வச்சிருக்கலாம், மனிதர்களை பற்றி, இந்த உலகத்தை பற்றி, இதை பற்றி ஒரு கன்க்ளூஷன் உங்களுக்குள்ள இருக்கலாம், அல்லது வேற எங்காவது படித்திருக்கலாம், இறைவனை பற்றி கூட நீங்க படிச்சிருக்கலாம். எதா இருந்தாலும் அதை ஓரமா வச்சுட்டு மனதை திறந்து வைத்தால் மட்டும்தான் சாஸ்திரம் உங்க மண்டைக்குள்ள போய் தன்னுடைய வேலையை செய்யும். உங்களோட வேலை என்ன? நம்பிக்கை. ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். ஸ்ரத்தையுடன் மனதை, ஏன்னா ஸ்ரத்தை இருக்கிற இடத்துல மனதை திறப்போம். ஒரு நம்பிக்கை ஒருத்திட்டு வந்துதான்னு வச்சுக்கங்களேன், அப்பதான் நம்ம மனசை திறப்போம். நம்பிக்கை இல்லாத ஆளுகிட்டு நம்ம மனசை திறப்போமா என்ன? சோ இப்ப என்ன பண்ணி ஆகணும்? சாஸ்திரத்தின் மேல் ஒரு இறைவனுடைய வாக்குக்கு பேர் என்னது? சாஸ்திரம், வேதாந்தம். அதுல முதல்ல நம்பிக்கை இருக்கணும். எஸ், இறைவன் சொல்லி இருக்காருன்னு நம்பிக்கை. அடுத்த நம்பிக்கை, அதை ஏன்னா சாஸ்திரம் லைப்ரரியில புக்கில் இருக்கு, அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும். அவர்தான் யாரு? குரு. குருங்கிறவரு தன்னுடைய சொந்த கருத்துக்களை சொல்பவராக இருக்கக்கூடாது. அவர் குருவே கிடையாது. சாஸ்திரத்துல என்ன சொல்லி இருக்கோ அத என்ன பண்றோம் நம்ம தமிழ் லாங்குவேஜ்ல, அங்க இருக்கிறதெல்லாம் சமஸ்கிருதம். அப்போ சமஸ்கிருதத்தில் இருக்கிற வார்த்தைகளை இறைவனோட வாக்கு நம்ம என்ன பண்ணி கொடுக்கலாம்? தமிழில் புரிகிற மாதிரி மாத்தி வேணா கொடுக்கலாமே தவிர சொந்த என்னுடைய பிலாசபியில இங்க ஒர்க் அவுட் ஆக வெளியில வரக்கூடாது. அந்த மாதிரி வர்றது குருவே அல்ல. சோ குருங்கிறது என்னது? குருவையும் சாஸ்திரத்தையும் பிரிக்க முடியாத நிலையில் தான் குரு இருக்க வேண்டும். அப்படின்னு என்ன? குரு என்ன சொல்றாரோ அது எங்க இருக்கணும்? சாஸ்திரத்தில் இருக்கணும். குரு வேதாந்த வாக்கியங்களில், குரு சொல்லுகின்ற வேதாந்த வேதத்தினுடைய அந்த பகுதியில் இருக்கிற உபனிஷத்துடைய வாக்கியங்களில் ஸ்ரத்தா, நம்பிக்கை மட்டும்தான் உங்களுடைய குவாலிபிகேஷனே. நீங்க வேற எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. புரியுமா புரியாதா, நம்மளால முடியுமா முடியாதா, இதெல்லாம் நீங்க கவலைப்பட தேவையில்லை. புரிய வைக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி இப்ப நீங்க யார்கிட்ட கொடுத்துட்டீங்க?
குரு கிட்ட கொடுத்துட்டீங்க, அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து சொல்லி கொடுக்கணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க கவலைப்படாதீங்க ஆச்சுங்களா. இப்ப குருன்னே நான் சொல்றேன், இப்போ ஒரு குரு ஸ்தானத்துல வந்து இறைவனுடைய வாக்கை உங்களிடம் வெளிப்படுத்தணும்னா யூ மஸ்ட் நோ மை குவாலிஃபிகேஷன். நீங்க ஒருத்தர் போய் குருவா சேர்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கேள்வி கேட்கணும். என்னென்ன கேள்வி கேட்கணும்? நீங்க யார்கிட்ட படிச்சீங்க? ஃபர்ஸ்ட் கேள்வி என்னென்ன படிச்சிருக்கீங்க, புரிஞ்சுங்களா? அத நீங்க எல்லாரும் கேட்டாலும் கேட்கலினாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. எதை நான் படிச்சிருக்கேன் அதை இப்ப நான் சொல்றேன். அதுதான் வந்து குவாலிஃபிகேஷன். அப்ப குருன்னு சாஸ்திரம் சொல்லுது, அதை நான் படிச்சிருக்கோம். ஒரு குருவா இருக்கணும் அப்படின்னா வேதாந்தத்தை சொல்லிக் கொடுக்கிற குருவாக இருக்க வேண்டும் என்றால் 2 கண்டிஷனுங்க. அது வந்து சாஸ்திரம் இறைவனே தான் சொல்றாரு, அது நான் சொல்லல, இல்ல எனக்கு முன்னால வந்து ஆச்சாரியெல்லாம் சொல்ல. முண்டக்கோ உபனிஷத்துல இறைவனே சொல்றாரு அந்த குரு எப்படி இருக்கணும். ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் 2 கண்டிஷன் கொடுக்கிறார் ஒரு குருவுக்கு. ஃபர்ஸ்ட் அவர் எப்படி இருக்கணும்? ஸ்ரோத்ரியம். அப்படின்னா என்ன சொல்ற? ஸ்ரோத்ரியம் அவரு தன் காதால குருவுகிட்ட, தன்னுடைய குருவுகிட்ட நேரில் அமர்ந்து கற்றவராக இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காலம் டெடிகேட்டட் ஸ்டடி அண்டர் அ காம்படிட்டன்ட் குரு. காம்படிட்டிவ் குரு அவர் படிச்சிருக்கணும். காம்படிட்டிவ் குரு கிட்ட ஒரு குறிப்பிட்ட காலம் படிச்சிருக்கணும். சரி, என்னென்ன படிச்சிருக்கணும்? பிரஸ்தானத்ரயம். அது ஸ்ரோத்தியமா இருக்கலாம், ஆனா என்னென்ன நீ படிச்சிருக்கணும்? வெறும் ஏதோ பகவத்கீதை மட்டும் படிச்சிட்டேன் உடனே வந்து டீச் பண்றேன், தவறு. அப்படியெல்லாம் நடத்தக்கூடாது, நடத்தவும் முடியாது. அது என்ன ஆகாது, முழுமையான கருத்தை வெளிக்கொண்டு வர முடியாது. குரு என்ன பண்ணிருக்கணும்? பிரஸ்தானத்ரயம். திரயம்னா 3ங்க. பிரஸ்தானத்ரயத்தை முடிச்சிருக்கணும். யாருக்கிட்ட? அவருடைய குரு கிட்ட. இப்ப என்னன்னது? ஃபர்ஸ்ட் 10 உபனிஷத்துக்கள், அட்லீஸ்ட் மினிமம் 10 உபனிஷத்துக்கள். ஏன் 10ங்கிற வேர்டு வருதுன்னு பாத்தீங்கன்னா, சங்கரர் வந்து 10க்கு தான் பாஷை எழுதியிருக்கார், விவரணம் எழுதியிருக்கார். அதனால அந்த 10 உபனிஷத்துக்கள் சங்கரர் பாஷ்யம் எழுதின 10 உபனிஷத்துக்களை முடிச்சிருக்கணும், அல்லது 8 9 முடிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் அவருதான் குரு. அடுத்தது பகவத்கீதா. பகவத்கீதானாங்க வேர்டு பை வேர்டு மீனிங் மூலம் பார்த்திருப்பீங்க. ஒரு ஸ்லோகத்தை படிச்சு அதுக்கான மீனிங் சொல்றதுங்கிறது மூலம்னு பேர். அது அந்த ஸ்லோகம் அதனோட டைரக்ட் மீனிங், அவ்வளவுதான். ஒரு சுருக்கமா லகு பாஷ்யம் சொல்லுவோம், அதுக்கு உண்டான விளக்கங்கள், அது மூல கிளாஸ், அது முடிச்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது 18 அத்தியாயங்கள். உங்களுக்கு தெரியும் 18 அத்தியாயனுடைய ஒரு ஸ்லோகத்தோட மீனிங் படிச்சிருக்கணும். அடுத்தது பாஷ்யம் படிச்சிருக்கணும். பாஷ்யம் பகவத்கீதை முடிக்கணும்னா வாரத்துக்கு ஒரு கிளாஸ் போட்டீங்கன்னா 12 வருஷம் ஆகும். கிட்டத்தட்ட மினிமம் நான் சொல்றேன் 12 வருஷம் ஆகும் பகவத்கீதையோட பாஷ்யத்தை முடிக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு ஸ்லோகத்துக்கு அவர் ஒரு 2 லாங் சைஸ் பேப்பர்ல மீனிங் எழுதி வச்சிருக்காரு. யாரு? பாகவதர். யாரு? இவரு சங்கரர். அப்போ அதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? சமஸ்கிருதம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அவங்கனால மட்டும்தான் பாஷ்யத்தை படிக்க முடியும். அப்ப என்ன தெரிஞ்சிருக்கணும்? அந்த மொழி தெரிஞ்சிருக்கணும், அதற்குண்டான கிராமர் தெரிஞ்சிருக்கணும், அதுக்குண்டான அதுக்கு வந்து பாணினி சூத்திரம்னு சொல்லுவோம். அந்த சான்ஸ்கிரிட் ஸ்கில் இருந்தா தான் அவங்க பாஷ்யத்தை கத்துக்க முடியும். மற்றபடி மூலம் படிக்கிறதுக்கெல்லாம் சான்ஸ்கிரிட் ஸ்கில் தேவையில்லை. இது குருவா இருக்கிறதுக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கேங்க ஆச்சுங்களா. இந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் ஸ்கில் இதெல்லாம் இருக்கணும், அப்பதான் பாஷ்யம் முடிக்க முடியும். இப்ப என்ன சொன்ன? 2. 1 10 உபனிஷத்துங்கிறது 1, 2வது கீதா மூலம் பிளஸ் பாஷ்யம்ங்கிறது 2, 3வது பிரம்மசூத்திரம். பிரம்மசூத்திரம் பை வியாசர் எழுதுறது. அவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? அந்த 10 உபனிஷத்தையும் மீமாம்சா பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கு சொல்றது நியாயம் சொல்லுவோம். அந்த டெக்ஸ்ட், அந்த டைப்புக்கு பேர் நியாயம். நியாயம்னா அனலைஸ் பண்றது, உபனிஷத்து என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது. பிரம்மசூத்திரம்ங்கிறது அல்டிமேட் இன் வேதாந்திக் ஸ்டடி, தட் இஸ் அல்டிமேட். இந்த 3ம் மினிமமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இன்னும் எவ்வளவு இருக்குது? கிரந்தங்கள் சொல்லவே வேண்டாம், எத்தனையோ கிரந்தங்கள். 1 2 இல்லைங்க, சங்கரர் எழுதி வச்சிருக்கிறது எத்தனையோ. அதுல முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் படிச்சிருக்கணும். கிரந்தங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், வாக்கிய விருத்தி, மாயா பஞ்சகம், வேதி பஞ்சகம், இந்த மாதிரி நிறைய இருக்கு, அதையும் படிச்சிருக்கணும். பஞ்சதசி, இதெல்லாம் என்னது? கிரந்தங்கள். அதாவது அதுல சொல்லப்பட்ட விஷயங்களை மறுபடியும் எடுத்து அது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் எடுத்து வச்சு டீட்டெயிலா படிக்கிற பேர் கிரந்தம். இதையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒருத்தர் வந்து வேதாந்தத்துக்கு குருங்கிற குவாலிபிகேஷன்ல 50% தான் பெறாங்க. இத்தனையும் நீங்க படிச்சீங்கனாலுமே 2 சொன்ன பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்ரோத்ரியம், அப்புறம் பிரம்மனிஷ்டம் சொன்ன பாத்தீங்களா? இது ஸ்ரோத்ரியத்துக்குள்ள இதெல்லாம் வரும். இத்தனையும் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன குரு? ஸ்ரோத்ரிய குரு. இன்னொன்னு என்னது? பிரம்மனிஷ்டம்.
அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து வெளியில தெரிஞ்சு போயிடும். இப்ப நான் சொல்றேன், இதெல்லாம் நான் படிச்சிருக்கேங்க, நான் சொல்றேன், நீங்க ஓ சரி ஓகே உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். இன்னொன்னு பிரம்மனிஷ்டம். பிரம்மனிஷ்டம்னா நிஷ்டைனா நிக்கிறதுங்க. தான் எதை கற்றாரோ அதில் நிற்பவராக இருக்கணும். எந்த விஷயத்தை, எந்த ஞானத்தை அவர் பெற்றாரோ அந்த ஞானத்தில் நிற்பவருக்கு தான் ஞான நிஷ்டைன்னு பேரு. ஏன்னா ஞானத்தை பெற்று விடலாம். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு உபதேசம், நல்ல ஒரு குரு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது ஞானத்தை பெறுதல்ங்கிறது ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. இறைவனை யாரும் தெரிஞ்சுக்கிறது ஈஸி. ஆனா அது நான் தெரிஞ்சு அந்த இடத்துல போய் நான் நின்றுட்டு இருக்கேன் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் பிரம்ம நிஷ்டைன்னு பேர். இறைவனுடைய இடத்தில் நின்று கொண்டு இருக்கணும் எப்பொழுதுமே, 24/7 அந்த நிஷ்டையில் இருப்பவரா இருக்கணும். அது உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ரிஸ்க் என்னது? ஸ்ரோத்தியமாவது அட்லீஸ்ட் அந்த குரு இதெல்லாம் படிச்சிருக்காரான்னு பார்த்துட்டு போய் சேர்ந்து படிக்கணும்னு நான் சொல்லலை, இறைவனுடைய வாக்கு. முண்டகோபனிஷத் படிக்கிறவங்களுக்கு தெரியும், இறைவனுடைய வாக்கு. இவங்க தான் யாரு? குரு. இதையெல்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்து இப்ப யார்கிட்ட படிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நித்திய முக்தானந்தா அவர் தான் என்னுடைய குரு. அவருடைய குரு தயானந்த சரஸ்வதி சுவாமிகள். அவருடைய குரு, ஏன்னா பரம்பரையில வந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷனே குரு வந்து அந்த பரம்பரையில வந்திருக்கணும். நானே உபனிஷத்துக்கள் புக் எடுத்து வச்சு படிச்சேன், ஹி இஸ் நாட் அ குரு. நானே பகவத்கீதையை படிச்சு புரிஞ்சுக்கிட்டேன், அவங்கள குரு ஆக முடியாது. சுயமாக படிப்பவர்கள் குருவாக முடியாது, அந்த பரம்பரையில வரணும். இப்ப என்னுடைய பரம்பரை இப்ப நான் சொல்றேன். இப்ப நீங்க எங்கிட்ட வந்து படிக்கிறீங்க அப்படின்னா, யூ ஆர் என்டரிங் இன்டு தட் பரம்பரா. புரியுதுங்களா? இப்ப நான் ஒரு பரம்பரை சொல்றேன், இப்ப நீங்க வந்து ஸ்டூடெண்டா சேர்ந்திருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்துடுறீங்க அந்த குரு பரம்பரா. எந்த குரு பரம்பரா? இப்ப நீங்க என்னை குருவா ஏத்துக்கிறீங்கன்னா, என்னுடைய குரு நித்திய முக்தானந்தா, அவருடைய குரு தயானந்த சரஸ்வதி சுவாமிகள், அவருடைய குரு சின்மயானந்தா. அவர் 3 குருட்ட படிச்சிருக்காரு. அவரு அப்படியே போன எங்க ஒரு சங்கரர், அப்புறம் அவருடைய கௌடபாதாச்சாரியர், கோவிந்த பாதாச்சார், கௌடபாதாச்சாரியார், அவரோட குரு. இப்படியே போனீங்கன்னா யார் கடைசி? ஃபர்ஸ்ட் ஆதி குரு தட்சிணாமூர்த்தி. அவரிடம் ஆரம்பித்த குரு பரம்பரையில் வந்தவங்களால மட்டும்தான் சொல்லி கொடுக்கிறது புரியும். குழப்பங்கள் இல்லாமல் நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா சுயமா எடுத்து படிச்சா நீங்க படிக்கும்போது புரிஞ்சுக்கலாம், கண்டிப்பா புரியாது. நம்மளே சுயமா பகவத்கீதை எடுத்து வச்சு படிச்சு பாருங்க, புரியும். உங்க லெவலுக்கு எவ்வளவோ அவ்வளவுதான் புரிஞ்சுக்க முடியும். எம்பி எதையும் புரிஞ்சு கொள்ள முடியாது. அந்த எம்பருக்கு யாரு வேணும்? குரு வேணும். உங்க லெவல நீங்க பாகவதம் படிக்கலாம், உங்க லெவல நீங்க பகவத்கீதை படிக்கலாம், திருக்குறள், எதா இருந்தாலும் உங்க லெவலுக்கு தான் அது புரியும். அப்ப குருங்கிறவர் என்ன பண்ணுவாரு? கொஞ்சம் அதை எம்பி புரிஞ்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுவார். சோ குரு மூலியமா தான் வேதாந்தத்தையோ பகவத்கீதையோ படிக்கணும், சுயமாக படிக்க கூடாது என்பதும் இறைவன் வாக்கு. ஆச்சுங்களா? இது வந்து இன்ட்ரோடக்ஷன். இப்போ நீங்க நிறைய நான் ஜாயின் பண்ணும்போது நீங்க ஒருத்தர் நிறைய கேள்விகள் கேட்டீங்க இல்லையா, அதுக்கு நான் இப்ப பதில் சொல்றேன். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு பதில் சொல்லியிருப்பேன், இன்னொருத்தர் இன்னொரு கேள்வி கேட்டிருப்பீங்க, அவங்ககிட்ட அந்த பதில் சொல்லியிருப்பேன். இந்த கேள்வி பதில் எல்லாத்துக்குமே தேவைன்னு தோணுதுனால ஃபர்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு ஜென்ரல் டவுட் எல்லாத்துக்கும், எங்க அம்மா அப்பா படிக்கலையே, எங்க தாத்தா பாட்டி படிக்கலையே, இதை நான் படிச்சு என்ன பண்ண போறேன், ஏன் அவங்க எல்லாம் படிக்கல, இது நான் படிச்சதுனால ஏதாவது பிரச்சனை வந்துருமா, அவங்க எல்லாம் படிக்காம நல்லபடியா வாழ்ந்துட்டு போய் சேர்ந்துட்டாங்க, புதுசா நான் ஏதோ முந்திரி கொட்டை வேலை பண்ணி எதையாவது படிக்கிறேன்னு படிச்சு எதிரியாவது மாட்டிக்குவோமா? முன்னோர்கள் படிக்கலின்னு யார் சொன்னது? அதாவது நீங்க பாக்குற 2 ஜெனரேஷன் படிக்காம இருந்திருக்கலாங்க, 3 ஜெனரேஷன். ஏன்னா உங்களுக்கு அதுக்கு மேல இருக்கிற ஜெனரேஷன் வந்து உங்களுடைய நினைவுக்கு கூறுவது முடியாது இல்லைங்களா? மேக்சிமம் நீங்க 4 ஜெனரேஷன்ல 5 ஜெனரேஷன் நீங்க நினைவு கூறலாம். அதுக்கு மேல இருக்கிற ஜெனரேஷனை உங்களால நினைவு கூற முடியாது, உங்க அம்மா அப்பானாலையும் கூற முடியாது. அவங்க என்ன பண்ணுனாங்க? இப்ப நம்ம வந்து இந்த பிரிட்டிஷ் ஆதிக்கம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ஒரு நலிவு ஏற்பட்டுருச்சு. நம்மளுக்கு இந்த வேதாந்த வகுப்புகள் வந்து குறைய ஆரம்பிச்சு. ஏன்னா அவங்க வந்து அவங்க கலாச்சாரத்தை தான் பெரிதுபடுத்த விரும்பினாங்களே தவிர நம்ம கலாச்சாரத்தை என்ன பண்ணிட்டாங்க? அமுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நம் முன்னோர்களுக்கு கிடைக்கவில்லை. நம்மளோட அம்மா அப்பாவாகட்டும், அவங்களுடைய அம்மா அப்பாவாகட்டும், அவங்க 3 ஜெனரேஷனா, ஏன்னா 75 வருஷமா நம்ம சுதந்திர இந்தியாவில வாழ்ந்துட்டோம். அதுக்கு முன்னால 100 வருஷம் பிரிட்டிஷர் ஆட்சி, அதுக்கு முன்னால முஸ்லீம் படையெடுப்பு அவங்க ஆட்சி. இப்படி 400 300 வருடங்கள் 400 வருடங்களாக நம்மளது மறைக்கப்பட்டு விட்டது, அமுக்கப்பட்டு விட்டது. அதனாலதான் நம்ம முன்னோர்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதாவது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வரைக்கும் படிக்காம இருந்திருக்கலாம், அதுக்கு முன்னால் இருக்கிறவங்க நார்மலா எல்லாரும் ஜெனரல் மெஜாரிட்டி படிச்சிருந்திருக்காங்க. அது நமக்கு தெரியல. ஏன்னா படிச்சவங்க வந்து ஒரு இது வச்சுட்டு போக மாட்டாங்க,
இப்ப யானை நடக்குது அப்படின்னா அதோட பாதை நமக்கு மண்ணுல தெரியுது இல்லைங்களா, இதுல நடந்து போச்சுன்னு தெரியுது. அதே ஒரு பறவை பறந்தால் அது தன்னுடைய பறவையினுடைய இதை விட்டுட்டு போறதில்லை, ரக்கை எங்கெங்க அடிச்சுங்கிறது அங்க பதிவு இல்லை. அதை போல ஒரு பறவை வானில் பறக்கும் போது எப்படி தன்னுடைய ரக்கையினுடைய பதிவில்லாமல் செய்துவிட்டு அழுங்காம போயிருதோ, போனோன்னா அண்ணாந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது. அதை போல ஞானிகள் பலர், ஆயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான, லட்சக்கணக்கான ஞானிகள் இந்தியாவில் வாழ்ந்திருக்கிறார்கள். அவங்கெல்லாம் வாழ்ந்ததுனாலதான் இன்னைக்கு நாம என்ன பண்றோம், வேதாந்தம் ஒண்ணு இருக்கு. நீதி சதகம் நம்ம படிக்க போறோம் பாத்தீங்களா, நீதி சதகம் ஒரு டெக்ஸ்ட். அதை எழுதினவர் எப்போ எழுதினார் தெரியுங்களா, பர்திருஹரி, விக்ரமாதித்தன் காலத்துல வாழ்ந்தவர். இன்னைக்கு அதை நம்ம படிக்கிறோம்னா அவங்கள ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. அந்த ஒரு குரு இருந்து இன்னொரு குரு இந்த சிஷ்யன் குரு சிஷ்யனா வந்துகிட்டே இருந்திருக்குது. இல்லைன்னா எப்படி நமக்கு இந்த டெக்ஸ்ட் கிடைக்கும், அங்கேயே அழிஞ்சு போயிருக்கும். சோ படிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க, படிச்சவங்க குறைவாக இருந்திருக்கிறாங்க. இதுதான் உண்மையை தவிர நம்ம முன்னோர்கள் படிக்கலிங்க தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் படிச்சிருக்காங்க, ஆனா வெளி உலகத்துக்கு தெரியாமலேயே அவர்கள் மறைந்து விட்டார்கள். எந்தவித ஆடம்பரமும் இல்லாம சிம்பிளா வாழ்ந்துட்டு ஞானத்தை பெற்றுங்கிறது தன் மகனுக்கு கூட தெரியாம தந்தை இறந்திருக்கலாம். மகன் ஞானத்தை பெற்றது அவனுடைய மனைவிக்கு கூட தெரியாமல் போயிருக்கலாம். ஏன்னா அவங்க ப்ரொபகண்டா பண்ணிக்க மாட்டாங்க, நான் போறேன் படிக்க அதோட சரி. அந்த ஞானத்தை பெற்றார்களா என்னங்கிறது அவங்களோட பையன் பிள்ளை கூட தெரியாம இருந்திருக்கலாம். அந்த மாதிரிதான் வாழ்ந்திருக்காங்க. சோ என்னுடைய அம்மா அப்பா படிக்கலினா சூழ்நிலை, புரிஞ்சுங்களா? அதுக்கு முன்னாடி இருக்கவங்க படிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. இது படிக்காத முன்னோர்கள் படிக்காத விஷயத்தை நீங்க என்ன பண்ணிக்க வேண்டாம், கற்பனை பண்ணிக்க வேண்டாம். ஐயோ நான் மட்டும் படிச்சு ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம முன்னோர்கள் படித்ததைத்தான் நாம படிக்கிறோங்கிறத முதல்ல தெளிவு பண்ணிக்கங்க, ஆச்சுங்களா? அடுத்து இன்னொரு கேள்வி கேட்கறது, நாம இப்ப கோயிலுக்கு போறேன், நான் வழிபாடு பண்றேன், நான் மெடிடேஷன் பண்றேன், அப்புறம் சமூக சேவை பண்றேன், அப்புறம் கோயில்ல போய் நிறைய தொண்டு பண்றேன், அப்புறம் நான் நல்ல குணத்தோட இருக்கிறேன், நல்ல மற்றவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யறேன், என்கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது, தர்மத்தோடு நான் வாழ்கிறேன். இது மட்டும் பத்தாதா? கோயிலுக்கு போறேன், வீட்டுல விளக்க ஏத்துறேன், கோயிலுக்கு போவேன், சாமி கும்பிடுவேன், எல்லாத்துக்கும் உதவி செய்வேன், நல்ல பண்புகளோட இருப்பேன், எந்த அதர்மத்தையும் நான் பண்ண மாட்டேன், இது மட்டும் பத்தாதா? இது ஜெனரலா கேட்கிற கேள்வி. இதுக்கு வேதாந்தம் தேவையா, எனக்கு வேதாந்தம் தேவையா அப்படின்னா நீங்க பண்றது எல்லாமே என்ன தெரியுங்களா, சாதனம். இறைவன் சொல்றாரு, நீ இறை வழிபாடு பண்ணுவதோ, இறைவன் சொல்றதுங்க, நான் சொல்லல. இறைவன் என்ன சொல்றாரு, இதெல்லாம் எங்க கொண்டாந்து போடுறாரு இறைவன், சாதனம். அப்ப சாத்தியம் என்ன? அவரே பதில் கொடுக்கிறாரு. எது இறை வழிபாடாகட்டும், தியானமாகட்டும், சமூக சேவையாகட்டும், தர்மத்துக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கையாகட்டும், கர்ம யோகமாகட்டும். சில பேர் நான் கர்மயோகத்தை ஃபாலோ பண்ணி வாழ்றேன், அது மட்டும் போதாதா? கர்மயோகம் என்னது, சாதனம். இந்த சாதனத்தை வச்சு எதுங்க சாத்தியம், இறைவனை அறிதல் தான் சாத்தியம். இறைவன் என்ன சொல்றாரு, இதெல்லாம் சாதனம். ஒரு கல்யாணம், 2 குழந்தை பெத்துக்கிறது எல்லாமே என்னது, சாதனம். கோயிலுக்கு போறது, வழிபாடு பண்றது, பகவத்கீதையோட கத்துக்கிட்டு அதனுடைய என்ன சொல்றது, இதெல்லாம் என்னது, கர்மயோகம் பண்ற, இதெல்லாம் என்னது, சாதனம். ஒரு நல்ல குணத்தோடு இருக்கேன், பத்தாதா, அது சாதனம். நாம என்ன பண்ணிடுறோம், சாதனத்தோட நின்றுக்கிறோம். இறைவனை எப்படி வழிபடுறீங்க, எப்படி யூஸ் பண்றீங்க இறைவனை, சாதனம். யோசனை பாருங்க. அதாவது நான் அடையப்பட வேண்டியது வேற ஏதோ ஒண்ணு சாத்தியம். என் பையன் படிப்பு, பையன் கல்யாணம், பொண்ணு கல்யாணம், சொத்து பத்துன்னு என்னுடைய சாத்தியம் வேற. இறைவனை எங்க யூஸ் பண்றீங்க, சாதனமாக யூஸ் பண்ணி தான் நம்ம சாத்தியத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய பக்தி இந்த இடத்துலதான் நின்றுட்டு இருக்குது. த்ரூ அவுட் த லைஃப் இதுல வாழ்ந்து நம்ம முடிஞ்சு போயிடும். எப்படி, நமக்கு நிறைய திங்ஸ் தேவைப்படுது, சாத்தியம். அது ஆரோக்கியமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், மகன் மகள் வசதியா இருக்கலாம், சொத்து பத்து, எல்லா நோயிலிருந்து விடுபடுதல், எல்லாம் என்னது, சாத்தியம். இறைவனை சாதனமாக யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். இறைவனை வச்சு அதை அடைஞ்சிட்டு இருக்கிறோம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பக்தி இது பக்தியினுடைய ஹாஃப். ஒரு என்ன சொல்ற 50% தான் அந்த பக்தி. அவ்வளவுதான் நமக்கு தெரியுது, அதோட முடிச்சுட்டு நம்ம வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிடும். ஆனா இறைவன் என்ன சொல்றாரு, எனக்கு பிடித்தவன் யார்? நமக்கு எல்லாத்துக்கும் இறைவனை பிடிக்குதுங்க, யாருக்கு டவுட் இல்ல. இறைவனுக்கு யாரு பிடிக்குது, அது இறைவனே சொல்றாரு. மே பிரியக ஞானி, மே பிரியகா, எனக்கு பிடித்தவன் ஞானி. யாரு ஞானி? ஆத்மாவை பற்றி அறிந்தவன், தன்னை பற்றிய ஞானத்தை பெற்றவன், இறைவனை பற்றிய ஞானத்தை அறிந்தவன் தான் யாரு, ஞானி. அவனைத்தான் எனக்கு பிடிக்குங்கிற. அப்ப அவன் என்ன பண்றான், ஞானி என்ன பண்றாடா, அவனை பொறுத்த வரைக்கும்
சாதனமும் இறைவன், சாத்தியமும் இறைவன். ஞானி எதை முதல்ல எடுப்பிடிக்கிறாம, ஞானி முதல்ல எதை எடுக்கிறாரு? இப்ப எல்லா மக்களும் எதுல போயிட்டு இருக்கோம்? இறைவனை சாதனமா வச்சு நம்ம வேணுங்கிற வாழ்க்கையில பெற்றுக்கொண்டிருக்கிறோம். சாதனமாக இறைவனை யூஸ் பண்ணி சாத்தியத்தை வாங்கிட்டு இருக்கிறோம். தவறு சொல்லல, தவறு கிடையாதுங்க. அது அப்படித்தான் பக்தி ஆரம்பிக்கணும். ஆனா அது கொஞ்சம் அடுத்து மெச்சூர்ட் ஆகணும். வாட் இஸ் மெச்சூர்ட் பக்தி அப்படின்னா, இறைவன் இவ்வளவு கேட்டு வாங்குறமே, இறைவா நீ எங்க இருக்க, நீ எப்படி இருக்க, எப்படி இந்த உலகத்தை படைச்ச, ஏன் இந்த உலகத்தில் இத்தனை வேறுபாடு, நீ என்ன கொடுங்கோலனா, ஏன் ஒண்ணு டிச்சுக்குள்ள அம்மா பிறந்த டிச்சுக்குள்ள வீசுறா, ஒரு சைல்டு பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் கோல்டு ஸ்பூன், ஏன் இப்படி நான் பாக்குறதுல ஏன் இப்படி பிரச்சனைகள், ஏன் இவங்கெல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, சில பேர் ஏன் இப்படி நல்லா இருக்க மாதிரி தெரியுதே, இப்படி ஏன் இறைவனுடைய படைப்பில் குறையொன்றும் இல்லைன்னு தெரியுது. ஆனா குறை கண்ணுக்கு தெரியுது. உள்ள என்ன ஆகுது, நமக்கு இன்டெலெக்சுவல் மேட்ச் ஆகாது. இறைவன் இப்படி கொடுங்கோலாட்சி பண்ணுவாரா, அவர் நல்லவர் நல்லவர் நமக்கு தெரியுது, அப்புறம் இப்படி பண்றாரு. இந்த மாதிரி இறைவனை பற்றிய சந்தேகங்களை விலக்கி கொள்றதுனா இறைவனை பற்றிய ஞானத்தை பெற்றால் மட்டும்தான் முடியும். அப்ப நாம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எப்படி வச்சிருந்த இறைவனை சாதனமா வச்சு நீங்க வேணுங்கிறத அடைந்து கொண்டு இருந்தீர்கள், ஓகே. அதுக்கு அடுத்தது வயது வர வர விவேகம் வைராக சொல்ல அந்த குவாலிபிகேஷன் வர வர இறைவனையே சாதனமா வச்சு சாத்தியம் என்ன தெரியுங்களா, இறைவனே சாத்தியம். அந்த இறைவனுடைய அருள் பெற்றுதான் இனி இறைவன் அறிய முடியும். அப்படிங்கும் போது பாருங்க, சாதனமும் இறைவன், சாத்தியமும் இறைவன். இதுதான் உத்தமமான பக்தி, இதுதான் உண்மையான பக்திங்க. உண்மையான பக்தி என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான். எது? சாத்தியமும் சாதனமும் இறைவன். ஏன்னா அவனோட அருள் வச்சு அவரை பிடிச்சுதான் நான் அவனை அறிய முடியும். சோ சாதனமும் இறைவன், சாத்தியமும் இறைவன் சொல்றேன் பாத்தீங்களா, தட் இஸ் ட்ரூ பக்தி. இதுதான் உண்மையான பக்தி. அவனைத்தான் எனக்கு பிடிக்குங்கிறார். நீங்க என்ன வேணா நினைச்சுக்கலாம், சாஸ்திரத்துல அவர் என்ன சொல்றாரு, ஞானி அதை என்னை அரைஞ்சிட்டான்னு வச்சுக்கங்களேன், அவன் தான் எனக்கு பிடித்தவன். ஏன் அப்படிங்கிறாரு, அவன் நானாகவே, அவன் எப்படி இருக்கிறான், மனிதன் இறைவனாகவே இருக்கிறான் அந்த இடத்துல. அதனால அவர் சொல்றாரு எனக்கு அவனை பிடிக்காது. நம்ம படிக்கும் போது புரிஞ்சுக்கலாம் ஏன் இறைவன் அப்படி ஒரு வார்த்தை சொன்னார். மத்தவங்கள பிடிக்க அப்படின்னே தெரிஞ்சுக்கூட எனக்கு கவலைப்படக்கூடாது. ஐயோ அவங்கள மட்டும்தான் இறைவனுக்கு பிடிக்குமா, என்னையெல்லாம் பிடிக்காதா, ஒரு ஏக்கம் வரும். ஜென்ரலா சொன்னோன்னு ஒரு ஏக்கம் வரும். நாம்பளும் இறைவனை சாதனமாக வைத்து இறைவனை சாத்தியமாக வைத்து முயற்சி செய்வோம். இந்த வேலைக்கு நம்ம சன்னியாசம் வாங்கி ரிஷிகேஷ்ல போய் உட்கார்ந்து ஒரு என்ன சொல்ற ஒரு எல்லாம் மாறித்தா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கிரகஸ்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டே, ஏன்னா எல்லாரும் சன்னியாசம் வாங்கன்னு இறைவன் விரும்பலீங்க. எங்க எல்லாரும் சன்னியாசம் வாங்கி எல்லா இறைவனை அறியறதுக்கு எல்லாரும் ஆசைப்படுறோம். என்ன ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, இங்க இருக்கிற மனிதர்கள் எல்லாத்துக்கும் ஐயோ இறைவனை அறியன்னு ஆசை வந்துருச்சு, உடனே சன்னியாசம் தானா? அடுத்த டவுட், எல்லாத்துக்கும் பெரிய டவுட், சன்னியாசம் தானா? சன்னியாசம் வாங்கினா என்ன ஆகும்? மனித இனம் அழிஞ்சு போயிடும். இப்ப இருக்கிறவங்களோட செய், அப்புறமேலு ஒரு காக்க குருவிகள்லாம் கூட தன்னுடைய இனத்தை அழிவதற்கு அது விடாது, மனிதன் விட முடியுமா? சோ என்னங்க ஜெர்க்காகுது, உதைக்குதுன்னா சன்னியாசங்கிறது இறைவன் கொடுத்த, இறைவன் 2 பாதை வகுத்து கொடுத்திருக்கார். இறைவனை அறிவதற்கு அவர் 2 வழி சொல்லியிருக்கார். ஒன்னு சன்னியாசம், இன்னொன்னு கிரகஸ்தா. நாம் அதை மறந்துடுறோம். கிரகஸ்தா வாழ்க்கையில் இருந்து கொண்டும் இறைவனை அறிய முடியுமா? முடியும். ஏன் முடியாது? முடிந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? சீதாவோட அப்பா ஜனகர் எடுங்க, ஜனகர் ஞானி, அவருக்கு இல்லாத ரெஸ்பான்சிபிலிட்டியாங்க. அவருக்கு அரசர் யோசனை, நம்ம இந்த ஒரு வீட்டு நிர்வாகம் பண்றக்கே எனக்கு டைம் இருக்குமா, பத்துமா, பத்தாதா இந்த கல்விக்கு அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஜனகர் ஏன்னா இதுக்கெல்லாம் தான் புராணத்தை கோட் பண்ணி ஆகணும். அங்க போய் பாருங்க, ஜனகர் ஞானி, சீத்தையோட அப்பா. அவருக்கு இல்லாத ரெஸ்பான்சிபிலிட்டியா, அவருக்கு இல்லாத பொறுப்பா, அவர் நாட்டை ஆண்ட மாதிரி இன்னைக்கு நாட்டை ஆள்றதுக்கு இன்னைக்கு ஆள் கிடையாது. அவ்வளவு ஒரு பர்ஃபெக்டான ஆளு நாட்டை ஆண்டர். எப்படி முடிஞ்சது அவர்னால? எப்படி முடிஞ்சது? தர்மத்தை விட்டு ஒரு பிசுறு கூட பிசுறாம, அதர்மத்துக்கு இல்லாமல் தர்மத்தின் பிரகாரம் நாட்டை வாழ்வதற்கு அவருக்கு உதவி செய்ததே இந்த கல்விதான். முதல்ல அதை தெரிஞ்சுங்க. அதாவது அந்த சொல்றது அந்த கிரீம் அரசர்களே, இந்த கிரீம் லேயர் சொல்ற பாத்தீங்களா, அதுல ஜனகர் வருவார். இந்தியா ஆண்ட அரசர்களில் நம்பர் 1 சொல்றோம் இல்லைங்களா, இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்களே, அண்ணா யூனிவர்சிட்டி கிரீம் ஸ்டூடெண்ட் சொல்றோம். அந்த மாதிரி இந்த அரசர்களையே கிரீம்ல வரவர் அவர் ஒருத்தர். எப்படி அவரால் முடிஞ்சது? இந்த கல்வியை பெற்றதற்கு பிறகுதான் அவருக்கு அந்த சக்தி கிடைச்சது. சோ நீங்க கவலைப்பட வேண்டாம், கிரகஸ்தா வாழ்க்கையில் இருந்து கொண்டு நாம் இதை பெற முடியுமா? கிரகஸ்தா வாழ்க்கையில் இருந்து பெறுவதுதான் இறைவனுடைய விருப்பம்.
கிரகஸ்தா ஆசிரமம் என்னங்க? இப்ப நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, கணவன் மனைவி குழந்தைகளோடு வாழ்ற பத்திகள், இதுக்கு பேரு கிரகஸ்தா ஆசிரமம்னு பேரு. இதில் இருந்து கொண்டு இறைவனை அறிய வேண்டும் என்பதுதான் இறைவனின் விருப்பம். பகவத்கீதை படிக்கிறவங்களுக்கு தெரியும். அவர் அதைத்தான் புகழ்வாரு, கர்ம யோகத்தை தான் புகழ்வாரு. சன்னியாசத்தை அவ்வளவு பெருசா சொல்ல மாட்டார். ஏன்னா அது அது சன்னியாசம்ங்கிறதுங்க சில பேர் ஏத்துக்கிறாங்க, தவறல்ல. அதுக்கு உங்களுக்கு பூர்வ ஜென்மத்து கொஞ்சம் விட்ட துறை தொட்ட குறை இருக்கிறதுனாலதான் அந்த சன்னியாச ஆசிரமத்துக்குள்ளே நுழைய முடியும், நுழைஞ்சு அதுல வெற்றி காண முடியும். இல்லைன்னா என்ன ஆயிரும், போலி சாமியார்கள் போலி சன்னியாசிகளா மாறிடுவாங்க. ஸோ அது ஹைலி ரிஸ்க். இது ஈஸி. கிரகஸ்தா வாழ்க்கையில் இருந்து உண்மையா சொல்ல போனாங்க, கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்து இறைவனை பற்றி ஞானத்தை பெறுவதுதான் சன்னியாசத்தை விட ரிஸ்க் கம்மியான இடம். நம்மளை மோல்டு பண்றதுக்கு நம்ம சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. அப்பப்ப நம்மள அப்படியே அடிச்சு காமிச்சிட்டே இருப்பாங்க. இதுல நீ இன்னும் சரியாகல, இந்த இடத்துல இன்னும் வீக்கு, நீ இந்த இடத்துல வீக்கு நமக்கு சொல்லி கொடுக்கறவங்களே நம்ம குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களும் இந்த சமுதாயம் தான். சோ இங்க ஈஸி, நம்மளை மெச்சூர் பண்ணிக்கிறதுக்கு கிரகஸ்த ஆசிரமம் ஈஸி. சோ டோன்ட் வரி. என்னது சன்னியாசம். அப்புறம் அடுத்த கேள்வி எழுதுறீங்களா, இப்ப இந்த படிப்புக்குள்ள வந்துட்டா நான் என்ன சன்னியாசம் முதல்ல சொல்லிட்டேன், சன்னியாசம் கிளியர் பண்ணிக்க. சன்னியாசம் வாங்கணும்னு யாரும் சொல்லுவாரு இல்ல, அது அவங்களுடைய பூர்வ ஜென்மத்து இது அவங்க வாங்கி. இப்ப நான் ஒரு சன்னியாசிக்கிட்டு தான் நான் படிச்சேன், அவரு ஒரு சன்னியாசிட்டு தான் படிச்சாரு. ஆனா இப்ப நான் என்ன சன்னியாசியாவா ஆயிருக்கோம்? அப்படிலாம் கிடையாது. இப்ப என்ன பயம் எல்லாத்துக்கும் வருதுன்னா, குடும்பத்தோட ஒட்டாம போயிருவாங்களாம். எது வேதாந்தம்னா வேணும், அதுக்கு ஒரு வேர்டு சொல்றாங்க, ஞாபகம் மாட்டேங்குது. என்ன வேதாந்தங்கிறது எது என்ன சொல்ல, எதுக்குமே லாய்க்கு இல்லாதவங்க வேதாந்தத்துக்கு வருவானா? அப்படி அல்ல. அதாவது இந்த ஆசிரம இந்த வேதாந்த கல்வி உங்களுக்கு போக போக தான், உள்ள போக போக தான் யூ கேன் ஹாவ் என்ன சொல்லலாம், a best relationship with everybody in this family, a balanced relationship. எப்படி வெயிட் பண்ணிக்கணும் அப்படிங்கறது உங்களுக்கு இங்க வந்தாதான் தெரியும். அந்த மாதிரி குடும்பத்துட்டு போயிடுறது அல்லது குடும்பத்துக்கு, அதாவது சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த நான் செய்யற எனக்கு இருக்கிற பொறுப்புகளை இந்த 1 மணி நேரம் கொடுத்தனா அந்த பொறுப்புகளை செய்யாம விட்டுருவனா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை 100% 200% சரியாக செய்வதற்கு இந்த வேதாந்தம் உதவுகிறது. 100% பர்ஃபெக்டா நீங்க இப்ப பாருங்க, உங்களோட கடமை நீங்க பர்ஃபெக்டா செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. மனதில் இருக்கிற பிரச்சனைகள் தாக்கும் போது நம்மளால 100% எப்ப பாரு மனசுல குறை இருக்கும். ஐயோ இன்னும் அது செய்யலையே, இன்னும் அது செய்யலையே, ஐயோ இதுக்கு டைம் இல்லையே, அந்த மனம் போயிடும். நம்மளுடைய கடமைகளை 200% சரியாக நேர்த்தியாக செய்வதை எஃபிஷியன்சி அப்ப எப்ப கிடைக்கும், இந்த வேதாந்தம் படிக்கும் போது ஆரம்பிக்கும் போதுதான் உங்களுக்கு அது கிடைக்குமே. சோ என்ன கவலைப்பட வேண்டாம். நாம இதை படிக்க போனோம்னா வீட்டுக்கு உங்களை எல்லாம் கவனிக்காம விட்டுட்டு நாம வாட்டுக்கு நம்ம படிக்க போயிருமா, அவுத்துட்ட கழுதி ஏட போயிருமா? அப்படியெல்லாம் கிடையாது. என்ன ரோல் மாடல் இப்ப நாங்களே உட்காந்துருக்கோம். 15-16 வருஷம் படிச்சிருக்கேன். எந்த குடும்பத்தை விட்டுட்டு போன, கணவன் விட்டுட்டு நாங்க போயிட்டோமா, இல்ல மகன் மக்களை எல்லாம் விட்டுட்டு போயிட்டோமா, இல்ல பேரம்பேத்தி எல்லாம் விட்டுட்டு போயிட்டோமா, இல்ல அம்மா அப்பாவை எல்லாம் விட்டுட்டு வந்துட்டோமா, இல்ல மாமனார் மாமியெல்லாம் வேண்டாம், என்ன பண்ணணும்? எல்லாத்தோட ஒரு பேலன்ஸ்ட் ரிலேஷன்ஷிப். ஹவு டு மெயின்டைன் அ பேலன்ஸ்ட் ரிலேஷன். ஏன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கண்டிப்பா வருங்க. அது கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, அம்மா மகனா இருந்தாலும் சரி, அம்மா மகளாக இருந்தாலும் சரி, அம்மா பேத்தியா இருந்தாலும் சரி, நங்கையா நாத்தனா, அது எல்லாத்துக்கிட்டையும் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லாம யாரும் கிடையாது. ஏன்னா உடனே நினைச்சுக்காதீங்க வீட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லைன்னு நினைக்காதீங்க. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். In spite of the difference of opinion, how can I have a balanced relationship? அது சொல்லி கொடுக்கறதே வேதாந்தம் தான். என்ன சொல்லலாம் கடைசியா, இட் இஸ் a manual bookங்க. மேனுவல் புக்குன்னு என்ன, இப்போ டிவி வாங்குறீங்க, அதை எப்படி ஆப்ரேட் பண்றது அப்படிங்கறதுக்கு அப்பெல்லாம் ஒரு புக்கு கொடுப்பான். அதை எடுத்து பார்த்து, இந்த அப்பெல்லாம் ஒயர் இருக்கும், மஞ்சள் ஒயர், ரெட் கலர், ப்ளூ கலர், அதாவது அதுல சொருகுங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் இல்லை, அப்பெல்லாம் அதெல்லாம் இருந்தது. இதுல சொருகி இதை பார்த்து சொருகணும். அது மேனுவல் புக். அது ஹவு டு ஆப்ரேட் தட் மெஷின். நீங்க மிக்சி வாங்கினா கூட கொடுக்குறாங்க, கேஸ் ஸ்டவ் வாங்கினா கூட கொடுக்குறாங்க இல்லைங்களா. ஹவு டு ஆப்ரேட் தட் மெஷின் வித் வாரண்டியோட வரும். அதுதான் மேனுவல் புக் இல்லைங்களா. வேதாந்தம் என்பது மேனுவல் புக். For what? How to live happily in this world. இது தெரியாம தான் நாம இத பத்தி இவ்வளவு நினைச்சிட்டு இருக்கோம். It is a manual book. எதுக்கு manual book? How to live happily in this world, in spite of any situation, in spite of any person, any relation around me, in spite of any objects around me, in spite of any situation. என்னை சுற்றி இருக்கிற என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, என்னை சுற்றி இருக்க உறவுகள் எப்படி இருந்தாலும் சரி, என்னுடைய சமுதாயம் எப்படி இருந்தாலும் சரி, என் குடும்பம் எப்படி இருந்தாலும் சரி, என் வீடு எப்படி இருந்தாலும் சரி, ஹவு கேன் ஐ ஹாவ் அ ஹாப்பி லைஃப்னு சொல்லி கொடுக்கிற மேனுவல் புக்க
இறைவன் மனிதர்களை படைக்கும் போதே வேதத்தை படிச்சிட்டார். படைக்கிறதுக்கு முன்னாலே படிச்சிட்டார். ஏன்? அவருடைய கணக்கு என்ன? மனிதர் பிறந்ததுக்கு அப்புறம் வேதத்தை படிச்சு, வேதாந்தத்தை வேதத்தை அதாவது முன்பாகம் கர்மகாண்டத்தை படிச்சு அவங்க வாழ்க்கையில் என்னென்ன குறை இருக்கோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு கர்மகாண்டம். அப்புறம் ஞான காண்டத்தை கொடுத்து ஹவு டு இந்த உலகத்தில் நீ வாழ்ற வரைக்கும் சந்தோஷமாக வாழ்வது எப்படிங்கிறதுக்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட புத்தகம்தான் வேதாந்தம். இப்ப சொல்லுங்க, படிக்கலாமா வேண்டாமா, விட்டுடலாமா? அதாவது நமக்கு தெரியாம பண்ணிட்டாங்க. அது யாரும் நம்ம குறை சொல்ல முடியாது, அது நம்மளுடைய பாப்பம்னு எடுத்துக்கலாம். தெரிஞ்சிருந்தா யாரும் நம்ம இதை விட மாட்டோம். ஹவு டு லிவ் ஹாப்பிலி இன் திஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குற மேனுவல் புக்கை படிக்கலாமா வேண்டாமான்னு முடிவு நீங்க தான் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா அந்த நிச்சய ஆத்மிகா புத்தி அதுதான் வகுப்புகளை தொடர்ந்து போறதுக்கு உதவி செய்யும். அதுக்காக இப்ப சொல்றது எதுக்காக வேதாந்தம் படிப்பது. இப்ப அடுத்து அந்த வார்த்தையை தான் என்ன வேர்டு போர்டு சாஸ்திரம் அதுதான் எல்லாம் பயந்துக்கிறது. ஏன்னா ஹவு டு லிவ் ஹாப்பிலி இன் திஸ் வேர்ல்ட்னா ஈஸியா புரியுது. அதே துக்க நிவிருத்தி ஆனந்த பிராப்தி அப்படின்னாலும் புரியுது. மோட்சம்னா பயந்துக்கிறோம். அதுதான் மோட்சமே. மோட்சம்ங்கிறது எங்காவது விளக்கு செத்து போனதுக்கு அப்புறம் கங்கையில் விடுறது காவிரியில் விடுறதுக்கு பேர் மோட்சம் இல்லைங்க, அது வேற மோட்சம். இங்க சொல்ற மோட்சம் ஜீவன் முக்தி அப்படின்னு எழுதுறீங்களா? முக்தக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே, இந்த சரீரத்தில் நீங்க ஜீவித்துக் கொண்டிருக்கும் பொழுதே பெற வேண்டிய ஆனந்தம் பிராப்தி துக்க நிவிருத்தி, இதுதான் மோட்சம். இது ஃபர்ஸ்ட் மோட்சத்துடைய ஃபர்ஸ்ட் டெபினிஷன். ஏன்னா மோட்சம்ங்கிறது நிறைய சொசைட்டில கன்ஃபியூஷன். அப்படியே ரூம்ல போனாரு, காத்தோட காத்தா அப்படியே மாறிட்டாரு. எது ஒரு மகான் இருந்தாரு, அவர் இந்த ரூம்குள்ள போனாரு, உள்ள போய் மோட்சம் அடைந்துட்டாருன்னா குழப்பம். மோட்சம்ங்கிற வேர்டுல செம குழப்பம் இருக்கு. மோட்சம் என்றால் 2 டெபினிஷன் கொடுக்கிறாரு இறைவன். நீங்க மத்தவங்க சொல்றதெல்லாம் அடுத்து வச்சுக்க, நீங்க வச்சிருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. இறைவன் என்ன சொல்றான்னு கேட்டுக்கிட்டே வாங்க, தெளிவாயிருவீங்க. இறைவன் என்ன சொல்றாரு? 2 டெபினிஷன். 1 ஜீவன் முக்தி இஸ் மோக்ஷம், வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே ஆனந்த பிராப்தி துக்க நிவிருத்தி இன் ஸ்பைட் ஆஃப் எனி சிச்சுவேஷன் எனி பர்சன் எனி எக்ஸ்பீரியன்சஸ், அது ஒரு மோட்சம். அது எப்ப அடையிறது? இப்பவே படிக்க போல இப்பவே ஆச்சுங்களா. அடுத்தது விதேக முக்தி. 2வது டெபினிஷன் ஃபார் மோக்ஷம் விதேக முக்தி. அப்படின்னா தேகம் உடலை விட்டதற்கு பிறகு என்ன நடக்கும்? மறுபடியும் அடுத்த சரீரம் புல்லாய் பூடாய் மரவிரவில் மிருகமாய் பட்சியாய் பாம்பாய் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது 2வது மோட்சம். அது நமக்கு தெரியாது இப்போ. ஆனா ஜீவன் முக்தி தெரியும். வாழும் போதே அப்பா அகம் அகம் ஜீவன் முக்தகான்னு ஒருத்தர் கண்டுபிடிக்க தெரியும். ஆனா இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது? இறைவன் சொல்றாரு, சத்தையோட ஏத்துக்கிறோம். நீ இந்த ஞானத்தை பெற்றுட்டீங்கன்னா உனக்கு அந்த ஹேத்து காரணம் அடுத்த சரீரத்தை புல்லாய் பூடாய் புழுவாய் பல்வேறு விக்ஷமாய் பாம்பாய் பிறக்கறக்கு உண்டான ஹேத்து நீ அழிச்சிடற, அதனால உனக்கு அடுத்த சரீரம் இல்லைங்கிறது. அது எஸ்டிவர் மெஜஸ்டின்னு ஏத்துக்கிறோம். அது நம்ம ப்ரூஃப் எல்லாம் போய் தேட முடியாது. ஏன்னா அதுக்கு என்ன ஆகணும்? செத்து போகணும், அப்பதான் தெரியும். அதை விட்டுருவோம். நம்ம எதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும்? ஜீவன் முக்தி. We do not worry about விதேக முக்தி. அது நடக்கும்போது பார்த்துக்கலாம். அது எப்பவோ அது அப்ப இருக்கட்டும். இப்ப நமக்கு என்ன? இப்ப வாழும்போது எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். இத கட்டுக்கிறதுக்கு பிறகுதான் எனக்கெல்லாம் தெரிய வந்தது, ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கு. உடனே என்ன தோணுச்சு? நாம் இதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். முடிஞ்ச அதாவது இந்த சரீரத்தை எதற்காக எடுத்துக்கொண்டு வந்தோமோ, இது இந்த ஞானத்தை பெறுவதற்காகத்தான் இறைவன்ட்ட சரீரத்தை கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கு ஒரு பாடல் வரும் பார்த்தீங்களா? நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-5 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி. இந்த சரீரத்தை வாங்கிட்டு வந்துட்டோம். இறைவன்ட்ட கேட்டமா, இறைவா எப்படியாவது எனக்கு இந்த ஏன்னா இதுக்கு முன்னால பல ஜென்மங்கள் நாம் எடுத்திருக்கோம். புல்லாய் பூடாய் பறவையாய்த்தான் பிறந்திருக்கோம், மனிதராய் பிறந்திருக்கலாம், பேயாய் கணங்களாய் எப்படி வேணா இருந்திருக்கலாம். இப்ப இந்த ஜென்மம் வரும்போது கேட்டமா, இறைவா எப்படியாவது எனக்கு இந்த மனித சரீரத்தை கொடுத்துரு. ஆச்சா, அதுல நான் போய் இறைவனை பற்றிய ஞானத்தை பெற்று, ஏன்னா அந்த சரீரத்துல மட்டும்தான் பாசிபிள். இறைவனை பற்றிய ஞானத்தை பெறக்கூடிய ஒரே சரீரம் மனுஷ சரீரம். உடனே கேட்கிறமா, எனக்கு மனித சரீரத்தை கொடுத்துரு, எப்படியாவது இறைவன் ஞானத்தை உன்னுடைய ஞானத்தை பெற்று நான் மறுபடியும் பிறவாமைங்கிற. ஏன்னா பிறக்கும் போது அங்க இறப்புன்னு ஒண்ணு கூடவே வரும். இந்த இறப்பை என்னால சகிச்சுக்க முடியல, பிறப்பையும் சகிச்சுக்க முடியல, எனக்கு வேண்டான்னு கேட்டுட்டு வந்தோம். அது என்னது? 4-5 மாதமாய் குயவனை வேண்டி. குயவன் யாரு? பகவான். தோண்டி உடம்ப வாங்கிட்டு வந்தமா, பிறந்தொன்ன அம்மா வயிற்று வெளியில வந்தொன்ன கூத்தாடி போட்டுடை தாண்டி. எதுக்காக வந்தங்கிற சுத்தமா மறந்து போய் அப்புறம் எதுல? இந்திரிய விஷயங்கள். கண்ணு காதுக்கு இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா, காதுக்கு இது நல்லா இருக்கா, வாய்க்கு இது நல்லா இருக்கா, அதுதான் கூத்தாடுறதுன்னு பேரு.
இந்திரிய விஷயங்களுக்கு அனுபவம் தான் கூத்து. கூத்துன்னு என்னங்க, கூத்தாடுவாங்க, அதெல்லாம் உட்காந்து பாக்குறான். கூத்தாடி கூத்தாடி கோட்டுடை தாண்டி. சோ இந்த சரீரத்தை நம்ம அதுக்குதான் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அந்த இறை ஞானத்தை பெறும்போதுதான் we can have a happy lifeன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன தோணுச்சு எங்களுக்கெல்லாம், ஐயோ இவ்வளவு பெரிய விஷயம் அமுக்கப்பட்டு இருந்திருக்குது, இத்தனை நாள் கிடைச்சதே வாங்கிட்டமே, கொடுப்போம் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். அந்த ஒரு மோட்டிவேஷனை தவிர நாங்க கிளாஸ் எடுக்கிறதுல வேற எந்த தாத்பரியமும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு என்ன வேணும், பேர் வேணும், புகழ் வேணும், பணம் வேணும், எதுவும் வேண்டாம். ஏது இந்த அறிவு எனக்கு வேணுங்கிற அளவுக்கு என்னை செல்வந்தலாக்கி விட்டது. இந்த இறைவனை பற்றிய ஞானம் மேக் மீ ரிச்சஸ்ட் பர்சன் இன் திஸ் வேர்ல்ட். இது குருபரானந்த சொன்ன வார்த்தை. இந்த ஞானம் மேக் மீ த ரிச்சஸ்ட். ஏன்னா ஹாப்பியஸ்ட் மேன் இஸ் த ரிச்சஸ்ட் மேன் இன் திஸ் வேர்ல்ட். ஹாப்பியஸ்ட் மேன் இஸ் த ரிச்சஸ்ட் மேன். இது யார் கொடுக்குற டெஃபினேஷன்? இறைவன் கொடுக்கிறார். The happiest man is the richest man in this world. ஆச்சுங்களா? இப்ப நான் இந்த ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் என்ன சொன்னோம்? I am the happiest woman in this world. அப்ப என்ன அடுத்த லைன்? I am the richest woman in this world. I don't want anybody's money. I don't want anybody's yashaka. Yashaka means புகழ், அட்வர்டைஸ்மெண்ட். நிறைய பேர் யார் யாருக்கு பூர்வ ஜென்மத்துல இதை ஏன்னா நீங்க வந்து இப்ப கேக்குறீங்க அப்படின்னா இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். எப்படி இவ்வளவு சமுதாயத்தில் இத்தனை பேர் இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் இப்படி இந்த விஷயம் காதுக்கு வந்தது? இப்படி ஒரு நடக்குது, கிளாஸ் நடக்குது, போய் கேளுங்க கேளுங்க. அது அகிலாவுக்கு நம்ம ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவோம். நிறைய பேத்துக்கு சொல்லி கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு அதை சொல்லி வாங்க. எப்படி அவங்க அகிலா மூலியமாக இறைவன் உங்களுக்கு அதை தெரிவித்தார்? எப்படி நடந்தது இந்த விஷயம்? எப்படி நடந்தது? இது நடக்குதுன்னு உங்க காதுக்கு எப்படி வந்தது? யாராவது செஞ்சுட்டீங்களா? ஏன் இத்தனை பேர்த்துக்கு வரல? ஈரோட்டில் எத்தனை பேர் இருக்கோம், கோயம்புத்தூர்ல எத்தனை பேர் இருக்கோம், திருப்பூர்ல எத்தனை பேர் இருக்கோம்? ஏன் எல்லாத்துக்கும் இந்த விஷயம் காதுக்கு வரல? ஏன் நமக்கு மட்டும் ஏன் வந்தது? anybody knows the answer? நீங்க செஞ்ச புண்ணியம் உங்களை கொண்டாந்து இந்த இடத்துல உட்கார வச்சிருச்சு. மேக் யூஸ் ஆஃப் தட் புண்ணியம். ஒரு தர்மத்திற்கு பிரகாரம் வாழ்க்கை வாழ்ந்ததனால, உங்க அக்கவுண்ட்ல வேணுங்கிற அளவுக்கு புண்ணியம் இருக்கிறதுனால, இறைவன் அருள் உங்களுக்கு கிடைச்சதுனால, இறைவன் என்ன சொல்றாரு? என்னை அறிந்து ஜீவன் முக்தோட பவ, ஜீவமுக்தோ பவ. ஜீவன் முக்தனாக சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ். இறந்ததுக்கு அப்புறம் நீ திருப்பி வந்து இந்த உலகத்தில் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி உங்களை கொண்டாந்து உட்கார வைத்து விட்டார். வச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறதா? இறைவன் என்ன எதிர்பார்க்கிறாரு? ஸ்ரத்தா. மெயின் அதுதான் நம்பிக்கை. அது ஒண்ணு இருந்தா போதும். அது சொல்லி என்ன சொல்லுது, அந்த புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி கோஸ் டு குரு. யூ நீட் நாட் worry about புரியுமா புரியாதாங்கிற பயம் வேண்டாம். சமஸ்கிருதம் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. குருவுக்கு தேவை. குரு மஸ்ட் நோ. ஒவ்வொரு வேர்டுக்கு மீனிங், கிராமர் இருந்தா தான் ஒரு ஸ்லோகத்தை கொடுத்தா பிரிச்சு மேஞ்சு இதைத்தான் சொல்ல வராருன்னு சொல்றதுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சமஸ்கிருதம் தெரியாமலே நீங்கள குரு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சமஸ்கிருதம் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா சில இடத்துல பாத்தீங்கன்னா இறைவனோட வாக்குன்னு வரும். அதை அப்படியே அந்த சமஸ்கிருத வார்த்தையே வச்சுக்கிறது நல்லது. அது ஒரு 50-100 வேர்டு வரலாம். அது 10 என்ன ஒரு 7-8 வருஷம் கத்ததுக்கு அப்புறம் ஒரு 10-30-40 வேர்டு வரும். அதை நீங்க அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அது திருப்பி திருப்பி நாங்க சொல்ல 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 உங்க மண்டையில போய் ஏறிக்கும். நீங்க ஒரு முயற்சி தனியாலாம் பண்ண தேவையில்லை. கிளாஸ் எடுக்கும் போது நீங்க எப்படி இருக்கணும்னா, கண்டிப்பா அலர்ட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க கத்துக்க போறது பராவித்யா, இறைவனை பற்றி அறிவு. இந்த உலகத்தில் இருக்கிற ராக்கெட் விடுறது MBBSஓ இல்ல டபுள் டிகிரியோ இல்ல நீட் எக்ஸாமோ அல்ல. அதெல்லாம் ஈஸி. ஏன்னா அதெல்லாம் கண்ணுக்கு முன்னால் இருக்குங்க, காமிச்சா படிக்கலாம். எது எல்லாமே ஸ்தூலமா இருக்குது. புக்ல பிசிக்ஸ் புக், கெமிஸ்ட்ரி புக் இருக்கு. அதில் ராக்கெட்டோட கண்ணுக்கு முன்னால் ஒன்று இருக்கும், ராக்கெட்னு ஒன்று இருக்கும், அதை நோண்டி அனுப்பிச்சிடலாம். பட் இது வந்து இன்டர்னல் உள்ள என்னது என்ன சொல்றது, எக்ஸ்ட்ரோவர்ட் இல்லாம இன்ட்ரோவர்ட்டா உள்ள போகும். எனக்குள் நான் சிந்திக்க ஆரம்பிக்கணும். வெரி சூக்ஷ்மம். அப்ப அவ்வளவு சூக்ஷ்மமான ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்கணும்னா உங்களுக்கு முதல்ல சூக்ஷ்ம புத்தி வரணும். சூக்ஷ்ம புத்தி இருந்தா மட்டும் பத்தாது, அந்த அலர்ட்னஸோட கிளாஸை கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கிளாஸ்ல உட்கார்ந்து எந்திரிக்கிற வரைக்கும் மைண்ட் டீவியேட் ஆகாம இருக்கிறதுக்கு தான் நீங்க என்ன பண்றோம், தியானமே. நீ எத்தனை தியானம் வேணா பண்ணுங்க, அது எவ்வளவு தூரம் உங்களை கொண்டாந்து கொடுத்து தெரியுங்களா? அது உங்களுக்கு மோட்சத்தில தராது. தியானம் cannot give you மோட்சம். தியானம் மேக் யூ ரெடி டு சிட் இன் த கிளாஸ் அண்ட் லிசன் த கிளாஸ் ஃபார் 1 hour. அந்த 45 minutes 50 minutes நடத்துறாங்களா,
அது எனக்கு மைண்ட் எங்கேயும் போகல. ஏகாகிருத சித்தம், மன ஒருமைப்பாட்டை கொடுப்பதுதான் தியானம். அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி என்ன பண்ணணும், உட்கார்ந்து சில பேர்த்துக்கு பாருங்க தானாவே இருக்கும், தியானம் பண்ணவே தேவையில்லை, உட்கார்ந்தாங்கன்னா அப்படியே அலர்ட்டா 1 hour. இப்ப நாம சில பேர் கேட்கறது, மெயின் எல்லாரும் கேட்டது, ஏன் நீங்க வீடியோவை ஆன் பண்ண சொல்றாங்க? வீடியோவை ஆன் பண்ண சொன்னதுங்கிறது மந்திர உச்சாடனம். அது நான் ஒரு குரு மந்திரம் சொல்லி கொடுக்குறாருன்னா பக்கத்துல உட்கார வச்சு காதுல வேற சொல்லணுங்க. முறையே அப்படிதான். நீங்க பக்கத்துல உட்கார வச்சு தத்துவமசி அப்படிங்கறத ஸ்வேதகேதுக்கு 9 தடவை உங்க அப்பா சொல்லுவாரு. அது ஒரு முறை இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம காது கிட்ட போய் சொல்லி நீங்க வெளியில தெரியாம சொல்றதெல்லாம் முடியாது. ஆன்லைனுங்க போது அட்லீஸ்ட் என்ன பண்ணணும், யாருக்கு சொல்லி தர்றது குருவுக்கு தெரிஞ்சு அந்த கண்ணுக்கு கண்ணு கான்டாக்ட் இருந்துதான் மந்திர உபதேசம் பண்ணணும். அதுக்காக தான் நான் வீடியோவை ஆன் பண்ண சொன்னது. அவங்கவுங்க மந்திரம் வரும்போது ஜென்ரலா எதுக்கு வீடியோ ஆன் பண்ணுங்கன்னா, கிளாஸ் ரூம் ஸ்டடி உங்களுக்கு அமையும். ஒரு கிளாஸ் ரூம் ஸ்டடினா ஒரு மிஸ் இருப்பாங்க, ஒரு 40 ஸ்டூடெண்ட் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த மிஸ் இருக்க வரைக்கும் அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும், அப்படியே அலர்ட்டா இருக்கும். மிஸ் பார்த்துருவாங்க, பாக்குறாங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாகும். இன்னைக்கு ஆன்லைன்ல போட்டு எல்லாம் பண்ணாங்க பாத்தீங்களா, கொரோனா டைம்ல என்ன ஆச்சு, பசங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அந்த கிளாஸ் ரூம் செட்டப் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறது அந்த கொரோனா காலத்துல எனக்கு தெரிஞ்சது. அது வரைக்கும் இது தேவையில்லாம நான் வீட்லயே குழந்தை படிக்க வச்சிருவேன். அது ஒரு குரூப் வேற சுத்துது, நாங்களே படிக்க வச்சிரோம், குரு வர சொல்லி நாங்களே சொல்லி கொடுத்துறோம். அந்த கிளாஸ் ரூம் ஸ்டடி பிரிங்ஸ் யூ த கான்சன்ட்ரேஷன். அந்த குழந்தை டீச்சர் இருக்க வரைக்கும் எப்படி இருக்கும், நம்மள பாக்குறாங்க அப்படியே பழகிக்குது. வெளியில போற மனசு கூட இழுத்துட்டு ஏய் என்ன அப்படின்னு மிஸ் கேட்டோன்னு டக்குன்னு உட்காந்துக்கும். அதுக்கு தான் கிளாஸ் ரூம் ஸ்டடி ஃபார் கான்சன்ட்ரேஷன். சோ நீங்க வீடியோ ஆன் பண்ணி வச்சு உட்கார்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அறியாம நீங்க வேற எங்கேயும் போக மாட்டீங்க. அவங்க கவனிச்சுட்டு இருக்க, அவங்க பார்த்துட்டு இருக்கிறோம், அந்த ஒரு கிளாஸ் ரூம் ஸ்டடி ஃபார் யுவர் கான்சன்ட்ரேஷன் சேக் வீடியோ ஆன் பண்ணி உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல் கான்சன்ட்ரேஷன் இனிமேல நான் கத்து ஒன்னும் தேவையில்லை. ஐ எம் நீட் ஆஃப் நத்திங். எனக்கு எதுவும் நான் எந்த எதிர்பார்ப்பு கூட வச்சுக்க மாட்டேன். நான் சொல்லி கொடுத்துட்டேன், இவங்களுக்கெல்லாம் புரியணும், இவங்கெல்லாம் அப்படி இல்லை. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றதுக்கு தான் நினைப்பேனே தவிர ஐ டோன்ட் ஹவ் என்னது எனக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது. ஆனா நான் எது சொன்னாலுமே ஃபார் யுவர் நன்மைன்னு புரிஞ்சுக்கணும். உங்களுடைய நன்மைக்காகத்தான் குரு சொல்லுவாரே தவிர எனக்காக நான் எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் எதற்காக இந்த சரீரத்தை எடுத்தேன், அந்த வேலையை எப்பவோ முடிச்சாச்சு. இப்ப என்ன விட்டாச்சு இந்த சரீரத்தை. இந்த உலகத்தில் யார் யார் இந்த சரீரத்தை யார் யாருக்கு உபயோகமாக இருக்குமோ உபயோகப்படுத்திட்டு போயிடலாங்கிற எண்ணத்தை தவிர வேற எதுவும் நமக்கு கிடையாது. ஏன்னா இந்த சரீரத்தை எடுத்துள்ள வேலை முடிச்சாச்சு. இப்ப என்ன, இந்த உலகத்தில் யார் யாருக்கு இந்த சரீரம் உபயோகமாகுமோ அவர்கள் எல்லாம் உபயோகப்படுத்தி கொள்ளட்டும். அதை தவிர நோ அதர் மோட்டிவேஷன். தெரிஞ்சுங்களா? இப்ப நான் சொல்றேன் அப்படின்னு நிறைய பேர் அதான் கேட்டீங்க, ஐயோ இவங்க வேற வீடியோ ஆன் பண்ண சொல்லுவாங்களாமே. நம்ம பாட்டுக்கு அப்படியே ஏன்னா இறைவனை பற்றி அறிந்து கொள்ளுதல்ங்கிறது கிளாஸ் ரெக்கார்ட் ஆகுது, கிளாஸ் ரூம்குள்ள என்ன சொல்றது அந்த மியூட்ல நீங்க போய் சமையல் ரூம்ல போய் நான் அப்படியே சமையல் பண்ணிக்கிட்டு டீ போட்டு காபி போட்டுட்டு அப்படியெல்லாம் இறைவனை அறிந்து கொள்ள முடியாது. அந்த இடத்தில் இறைவன் இல்லை. ஏமாத்திக்காதீங்க, உங்களை நீங்களே ஏமாத்திராதீங்க. இறைவன் சூக்ஷமானவர், அதிசூக்ஷமானவர். அதாவது இப்ப பாருங்க, பாறை கண்ணுக்கு தெரியுது, வாயு அதிசூக்ஷம் கண்ணுக்கு தெரியாது. அது இப்படி பட்டாதான் தெரியுது. ஐயோ வெய்ய காலத்துல எவ்வளவு சூடா இருக்குங்க, பட்டாதான் தெரியுது. அப்ப என்ன, இந்த பாறையை விட வாயு காற்று என்னது சூக்ஷ்மம். அதை விட சூக்ஷ்மம் தெரியுங்களா, ஸ்பேஸ், ஆகாசம், இடம், வெற்றிடம். அது அதை விட சூக்ஷ்மம். வெற்றிடத்தை எங்க பார்க்க முடியுமே என்ன, அது வெற்றிடத்தில் இருக்கிற பொருளத்தை பார்க்க முடியும், வெற்றிடத்தை நம்மளால பார்க்க முடியாது. இத பாறைங்கிறது கல்லுங்கிறதுல கிராஸ் கண்ணுக்கு தெரியக்கூடியது. அதை விட வாயு சூக்ஷ்மம், அதை விட சூக்ஷ்மம் எது ஆகாசம். இறைவன் அதை விட சூக்ஷ்மமானவர். எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? புரிஞ்சுக்கலாம். டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். ஐயோ என்னால புரிஞ்சுக்க முடியாது, இவ்வளவு கஷ்டமா சொல்றாங்க, ஐயோ புரிஞ்சுக்க முடியாது. அப்படி அல்ல, புரிந்து கொள்ளலாம். 100% அந்த பக்தி இருக்கிறவங்க அப்படி புடிச்சிருவீங்க. இறைவன் மீது பக்தி. ஏன்னா அந்த பக்தி தான் நீங்க நினைச்சிருக்கீங்க இவ்வளவு நாள், நீங்க நினைச்சிருந்த பக்தி வேற எது. அதெல்லாம் என்னது, சாதன பக்தி வச்சுக்கோங்க. இறைவனை சாதனமாக யூஸ் பண்ணி நான் எதையோ வாங்கிட்டு இருந்தேன், அது தவறில்லை. அதுதான் இப்ப கொண்டாந்து உங்களுக்கு உட்கார வச்சிருக்குது. இனிமேல் என்னுடைய சாதனமும் இறைவனை, சாத்தியமும் நான் எதை யூஸ் பண்றேன், இறைவனையே யூஸ் பண்ணி இறைவனை அறிந்து கொள்ளணுங்கிறது தான் அல்டிமேட் பக்தி. அந்த பக்தி இருந்தது, அந்த ஆசை, தீவிர ஆசைன்னு சொல்லுவோம். குவாலிபிகேஷன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் 1 முமுக்ஷுத்வம், தீவிர ஆசை. அது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சீட்டு விட்டு உங்களால எங்கேயும் எந்திரிச்சல போக முடியாது.
கண்டிப்பா. ஏன்னா அதெல்லாம் வகுப்புகள் தாண்டி தானே வந்திருக்கோம். கண்டிப்பா உங்களால இந்த சீட்ல எந்திரிச்சு போக முடியாது. எந்த ஒரு வார்த்தையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுனே இருப்போம். இந்த வார்த்தையில் இறைவன் தன்னை வெளிப்படுத்திடுவாரோ, இந்த வார்த்தையில் இறைவன் தன்னை வெளிப்படுத்திடுவாரோன்னு அந்த லாங்கிங், அந்த என்ன சொல்றது தீவிர என்ன சொல்றது என்ன வேர்டுன்னு எனக்கு தெரியல, அது உள்ள இருந்துகிட்டே இருக்கும். எங்களுக்குள்ள அது இருந்தது. இன்னைக்கு கிளாஸ்ல இதை நமக்கு தெரிஞ்சிருமோ, இன்னைக்கு கிளாஸ்ல அது புரிஞ்சிருமோ, இறைவனை புரிஞ்சுக்குவோமோ. ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொரு கிளாஸும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாதிரியே தான் போய்க்கு வருவோம். 8 10 வருஷம் 15 வருஷம் படிச்சாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போய் உட்காரும்போது என்ன ஒரு துருதுருப்போடு இருப்போம். பசங்க உட்காந்து அந்த மாதிரியே தான் வந்திருப்போம். ஏன்னா எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அது அந்த அந்த ஒரு அலர்ட்னஸோட நீங்க வகுப்பு அறைங்கிற அந்த ஒரு மூட்ல கொண்டாந்து வச்சு உட்காந்து கவனிக்கணும். வேற வேலையை செஞ்சுக்கிட்டு நான் இதை கேட்கறேங்கிற ஐ எம் வெரி சாரி. இறைவன் அதிசூக்ஷமானவர். அப்படியெல்லாம் அப்படியே ஆண்ட வேலை போயில கேட்டு சினிமா பாடல் அல்ல, பக்தி பாடல்கள் அல்ல. ஏன்னா அப்படியே நீங்க போட்டுட்டு விஷ்ணு சாக மனப்பாடம் பண்ணிடலாம், அதெல்லாம் பண்ணிடலாம். லலிதா சகஸ்ரநாமத்தை போட்டுட்டு நீங்க பாட்டுக்கு கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு அது காதல் விழுந்து மனப்பாடம் பண்ணிடலாம். மனப்பாடம் பண்ற விஷயம் அல்ல இறைவனை பற்றிய விஷயம். இட்ஸ் இன்டர்லைஸ். அது என்ன ஆகணும்? இன்டர்லைஸ் ஆகணும். அது உங்களுடைய ஞானம் உங்களுதாகணும். ஸோ இட் இஸ் வெரி சூக்ஷ்மம். ஸோ ப்ளீஸ் டோன்ட் மூவ் இன் த கிளாஸ். நீங்க வீடியோல வரீங்களோ இல்லையா அது உங்களோட இஷ்டம், அதை நான் தலையிட விரும்பல. ஆனா அந்த 1 மணி நேரம் ஃபர்ஸ்ட் கேட்டணும் ஆச்சுங்களா. கேட்டதுக்கு அப்புறம் திருப்பி டைம் கிடைக்கும் போது டைமை உருவாக்கிக்கணும். கிடைக்கும் போதுங்கிறத விட எனக்கு கொஞ்சம் நெருடுது. திருப்பி ஒரு டைம் கண்டுபிடிச்சு அந்த வார்த்தைகளை திரும்பி கேட்கணும். ஏன்னா இதுவரைக்கும் படிக்காத ஒரு சப்ஜெக்ட் நீங்க படிக்க வந்து உட்காந்துருக்கீங்க. இது வரைக்கும் பிசிக்ஸ் படிச்சிருக்கலாம், கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்க, மேக்ஸ் படிச்சிருப்பீங்க, லாங்குவேஜஸ் ஹிந்தி படிச்சிருப்பீங்க, இங்கிலீஷ் படிச்சிருப்பீங்க, ராக்கெட் ஓடுறது கூட படிச்சிருப்பீங்க, மெடிசன் படிச்சிருப்பீங்க, இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆனா இது வரைக்கும் என்ன சொல்றது நியூ சப்ஜெக்ட். அப்ப அதுல ஒரு ஜெர்க் ஆகும். அதுல நிறைய வார்த்தைகள் புதுசா வரும். திங்கிங் பேட்டர்னே வேற மாதிரி ஆகும். சிந்தனைகள் உள்நோக்கி வேற போகணும். அப்படிங்கும் போது கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப கிளாஸ்ல நான் நடத்தும் போது முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன வார்த்தைகள் சொல்றேன்னா நோட் பண்ணி வச்சுக்குங்க. அது புரியல அப்படின்னா திருப்பி அந்த வகுப்புகள் உங்களுக்கு வகுப்பு முடிஞ்சொன்னையே நான் ரெக்கார்ட் அனுப்பிச்சிருவேன். அதை திருப்பி போட்டு கேளுங்க. அப்பவும் புரியலனா போன் பண்ணிருங்க. இந்த கிளாஸ்ல எனக்கு இது புரியலை, நீங்க எதை புரியலைன்னு சொன்னீங்கன்னா தான் நான் அடுத்த கிளாஸ்ல அதை விளக்குவேன். எல்லாம் அப்படியே புரிஞ்ச மாதிரியே நீங்களும் மண்டை ஆட்ட நானும் எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு நானும் நினைச்சுக்கிட்டு அப்படியே போனோம்னு வச்சுக்கங்களேன், வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி ஃபார் யூ அண்ட் ஃபார் மீ. அந்த வேலை தப்ப நம்ம பண்ண வேண்டாம். புரியலையா புரியல, புரியாத வரைக்கும் தாங்க அவன் சிஷ்யன். அப்புறம் நிறைய பேருக்கு சங்கோஜம், நம்ம கேட்ட ஏதாவது தப்ப எடுத்துக்குவாங்களாம். நான் எங்கூட படிக்கிறவங்களே பார்த்துருக்கேன். ஒரு குரு இருக்காரு, அவர் சொல்லி கொடுக்குறாரு, நமக்கு இந்த இடம் புரியல. நான் அப்போ எழுச்சிடுவேங்க, ஜி இது கிளாஸ் முடிஞ்சது நடுவில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் ஃப்ளோவில் போயிட்டு இருப்பார், நடுவில் நீலாம் கூடக்கூடாது. கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஜி இந்த வார்த்தைக்கு ஏதோ ஒன்று புரியாமல் இருக்கலாம், சில சமயம் அர்த்தம் புரியாமல் இருந்திருக்கலாம், அவர் சொன்ன வார்த்தை நம்ம காதில் விழுகாமல் இருந்திருக்கலாம், அந்த ப்ரொனன்சியேஷன் சரியாலாமல் இருக்கலாம், அர்த்தம் புரியாமல் இருக்கலாம். முடிஞ்சோன்னே ஏன்னா அப்போல்லாம் நாங்கள் நேரில் போய் கற்றுக்கிட்டதுனால அப்போவே கிளியர் பண்ணிடுவோம். இல்லையா அடுத்த நாள் காலையில் ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் முன்னால் போய் கிளாஸுக்கு முன்னால் போய் தான் கேட்கணும். போய் ஜி இது எனக்கு புரியல. அன்னன்னைக்கு டவுட்டை பசங்களுக்குலாம் சொல்றீங்க இல்லையா, அன்னன்னைக்கு நடத்தின நடத்த அன்னன்னைக்கு படின்னு சொல்லி தரமா இல்லையா? எல்லாம் சேர்த்து வச்சுக்காதரா, கோட்டையாளி வந்தா என்ன சத்சங்கம் வந்தா படிச்சுக்கலாங்கிற மாதிரி கோட்டையாளி வந்தா படிச்சுக்கலாம் அப்படி இருக்கக்கூடாது. அன்னன்னைக்கு என்ன கேட்குறீங்களோ, வாரத்துக்கு 3 கிளாஸ் தான், அன்னன்னைக்கு கேட்கிற விஷயத்த திருப்பி திருப்பி கேட்கறது தாங்க சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். இதுல நீங்க இறைவனை அறியணுங்கிறத சக்சஸ், வேற ஒன்றும் இல்லை. எங்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதா அதெல்லாம் வெற்றி அல்ல. இறைவனை நான் அறிய வேண்டும், அதுதான் சக்சஸ். அந்த சக்சஸை கண்டிப்பாக பெறலாம், அதுல நோ டவுட் இன் தட். அதெல்லாம் உங்களே டீக்ரேட்லாம் பண்ணிக்காதீங்க. நான் சொன்னேன் பிரம்மயோகானந்தன் சுவாமிஜிங்க, அவங்க கிளாஸ் நான் போய் பார்த்தேன் சென்னையில. அவங்க கட்டட அந்த ஆசிரமம் கட்ட வந்த மேஷனு பெயிண்ட் எல்லாம் உட்காந்து கிளாஸ் கேட்டுட்டு இருக்காங்க. கட்ட உபனிஷத்து கிளாஸ் போயிட்டு இருக்குது. யாரு கேட்கறாளுக்கு? அவங்க கையில புக்கு கிடையாது, ஜி கையில புக்கு கிடையாது. 2 ஸ்லோகத்தை வச்சுக்கிட்டாரு, மூடி வச்சுட்டாரு இப்படி பேப்பரை, 2 ஸ்லோகத்துக்கு மீனிங் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாம் மண்டை அடி கேட்டுட்டு இருக்காங்க. யாருங்க? மேஷனு பெயிண்டரு. அவங்கள எங்கேயும் ஜி வந்தாங்கன்னா இவங்கெல்லாம் அப்படியே ஆசிரமம் கட்டும் போது நான் அதாவது வேலையாயிட்டு இருந்திருக்குதுங்க. இவர் பாட்டு ஒரு குடியில உட்காந்து கிளாஸ் எடுத்துட்டு இருந்திருக்காரு. அவங்க அப்படியே போக வர பார்த்துட்டே இருந்திருக்காங்க. என்ன ஜி நீ இவங்களுக்குலாம் மட்டும் என்னமோ சொல்லி தரீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பெயிண்டரு மேஷனு எக்ஸெட்ரா அந்த வேலையாள்கள். அவங்களும் கத்துக்கணும், எங்களுக்குலாம் சொல்லி தர மாட்டீங்களா? ஓ தாராளமா கத்துக்கலாமே, வாப்பா வந்து உட்காருன்னு. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பெயிண்டரு மேஷன் இந்த கட்டட வேலை செய்யறவங்க கண் கூட பார்த்து எனக்கு அந்த இடத்துல ஷாக்கு. இவங்களால கூட கத்துக்க முடியும். அவங்களும் டெய்லி வேஜஸ்ங்க. யோசனை பாருங்க, 15 மணி நேரம் 12 மணி நேரம் ஒர்க் பண்ணா மட்டும்தான் 3 வேளை சோறு கிடைக்கும்.
அவங்கனாலேயே அந்த ஒரு மணி நேரம் டைமை அது பாருங்க, வேலை முடிஞ்சு 5 மணிக்கு முடிச்சதுக்கு அப்புறம் தான் 5 to 6 கிளாஸ் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போறாங்க. போய் தான் அந்த பொம்பளைகளை சமைக்கணும், அதுக்கப்புறம் தான் குடும்பத்தை பார்த்துக்கணும், அடுத்த நாள் காலையில் வேலைக்கு வரணும். அவங்களுக்கு எல்லாம் கஷ்டமாங்க. இப்ப நம்ம பண்றோம் அதை பார்க்கும்போது நம்மள நல்ல லெவல்ல இறைவன் வச்சிருக்காரு. சோ என்ன வேணும், இறைவனை அறியணுங்கிற அந்த ஆசை தான் அவங்களை கொண்டாந்து அங்க உட்கார வச்சிருக்குங்கிறது அங்க ஜி சொன்னார். அவங்களுக்கு அந்த ஆசைமா இறைவனை அறியணும், அதுதான் என்னது பக்தி. இப்ப பாருங்க, நம்மளை விட அவங்களுக்கு பக்தி அதிகமா இருந்ததுனாலதான் டெய்லி வேஜஸ் முடிச்சுட்டு போய் உட்காந்து கிளாஸ் கவனிக்கிறாங்கடா. அப்ப நம்மளாம் என்னது, சோம்பேறித்தனத்தை வேற ஒண்ணும் இல்லை. சோம்பேறித்தனத்தை தூக்கி போட்டுட்டு இறைவனை பற்றி அறிவதற்கு, இறைவன் அருள் புரியணுங்கிற, அருள் புரிஞ்சுட்டாருங்கிறது புரிஞ்சுக்குங்க. அது என்ன எப்படி உட்காந்து கவனிக்கணுமோ நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, திருப்பி போட்டு கேளுங்க, டவுட் வந்தா தாராளமா கூப்பிட்டு கேளுங்க ஆச்சுங்களா. இப்ப அடுத்து இன்னொரு கொஸ்டின், வீட்டில் உள்ளவங்க நம்மள ஒத்துக்கலினா என்ன பண்றது? இதுக்கு வந்து நீ போகக்கூடாது, கிளாஸுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் வாங்கினவங்க தான் நாங்களும். என்ன நீங்களா வந்து ஆன்லைன் ஆன் பண்ண வீட்டு எங்கேயும் வெளியே போகத்தில்லை. நாங்களாம் டிராவல் பண்ணி 1 hour திரும்பி 1 hour அங்க 1 hour டெய்லி 3 hours 2.5 hours மினிமம் வேணும். அந்த 1 மணி நேரம் கிளாஸ் கேட்கறதுக்கு எங்க வீட்டுல எல்லாம் ரெடியாகி, நாம ரெடியாகி, சமையல் எல்லாம் பண்ணி வந்து, அப்போ பிரச்சனை அதிகமாச்சு. இப்போ உங்களுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு பிரச்சனை வரும். ஏன்னா ஆன் பண்றீங்க, வீட்லயே தான் இருக்கீங்க, ஆஃப் பண்ணிட்டு போறீங்க, உங்களை பெருசா பண்ண மாட்டாங்க. ஆனா அதுக்கு ஒரே ஒரு ஆட்டிடியூட் நீங்க மட்டும் சேஞ்ச் பண்ணணும். என்ன தெரியுங்களா? செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னுடைய முன்னேற்றத்திற்கு நான் தான் காரணம், அதற்குண்டான சூழ்நிலையை நான் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த தைரியம் இருக்கணும். இது நாம் பார்க்கணும், கத்துக்கு பண்ணி முடிவு பண்ணிட்டீங்க, இறைவனை பற்றி அறியணும் புரிஞ்சுட்டீங்க. ஆனா போனோன்னா யாராவது ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் தேவையற்ற வேலை, என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும். அது நம்ம என்ன ஆயிடக்கூடாது, நம்மளே டீக்ரேட் பண்ணிக்காதீங்க. என்ன முடிவு பண்ணுங்க, என்னுடைய முன்னேற்றத்திற்கு நான் தான் காரணம். அதே மாதிரி என்னுடைய தாழ்வு கீழே போறேன்டா, அதுக்கு யாருதான்? நான் தான் காரணம். நீங்க கிளாஸுக்கு வர்றீங்கன்னா அதுக்கு நீங்க தான் காரணம், கிளாஸுக்கு வரலினாலும் அதுக்கு யாரு தான் காரணம் எடுத்துக்கணும்? நான் தான் காரணம். டோன்ட் பிளேம் எனிபடி இன் திஸ் வேர்ல்ட். நீங்க அவங்கள புரிய வச்சுட்டு மற்ற வேலைக்கு உங்களுடைய கடமைகளை எதையும் தவற வேண்டாம். அவங்க உங்க வேலையை அதாவது கரெக்டா பண்ணிருங்க. வீட்டுல 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கு என்னென்ன வேலையோ அதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு வந்து உட்காருங்க. அவங்க நோபடி வில் டிஸ்டர்ப் யூ. அந்த தைரியம் இருக்கணும். ஏன்னா நாங்களும் அதை தாண்டி தான் வந்திருக்கோம். ஆனா எந்த இடத்துலயும் குறை வச்சிருக்க கூடாது. நீ கிளாஸுக்கு போறதுனாலதான் எனக்கு நீ வந்து இந்த டீ நேரத்துக்கு எடுத்து வைக்கல, நீ கிளாஸுக்கு போறதுனாலதான் எனக்கு, அந்த வார்த்தை அவங்க வாயிலிருந்து வராம இருக்கான்னு பாத்துக்கங்க. தட் இஸ் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆச்சுங்களா. அடுத்து கிட்டத்தட்ட எல்லா கேள்வியும் முடிச்சுட்டேன்னு. டைம் இல்லைங்கிறது டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியல எனக்குன்னு ஒத்துக்குங்க. எதுக்கு டைம் இல்லைங்கிற வார்த்தை வர வேண்டாம். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா, டைம் மேனேஜ்மெண்ட்னா என்ன? நாங்க ஒரே சீக்ரெட், எந்தெந்த இடத்துல நம்ம டைம் வேஸ்ட் பண்றோம் அதை கண்டுபிடிச்சு அதை எடுத்துட்டீங்கன்னாவே டைம் கரெக்டா அப்படியே 24 மணி நேரம் முன்னால வந்து நிற்கும். என்னை எடுத்துக்கோ, எதுக்கு யூஸ் பண்ற எடுத்துக்கோன்னு டைம் வந்து இப்படி நிற்கும். எது பண்ண தெரியணும், எங்க வேஸ்ட் பண்றோம் யோசனை பண்ணி பார்க்கணும். ஏன்னா அவங்கவுங்க எதுல வேஸ்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது, சாஸ்திரத்துக்கும் தெரியாது. சில பேர் செல்போன் எடுத்து வச்சு நோண்ட உட்காந்தா 1 மணி நேரம் நோண்டுறாங்க, 2 மணி நேரம் நோண்டுறாங்க. டிவியா பத்தி சீரியல் பார்த்தா ஒரு சீரியல் முடிஞ்சா ஒரு சீரியல், அப்படி சில பேர் போயிட்டு இருக்காங்க. செல்போன் சில பேர் அவங்க வீட்டுல என்ன நடந்து இவங்க வீட்டுல நடந்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அவங்க ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி அவங்க வீட்டுல இப்படி நடந்ததாமா இவங்க வீட்டுல இப்படி நடந்ததான்னு பேசி பொழுது ஓட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்ச வகையில் இப்படி டைம், ஏகப்பட்ட டைம் கடவுள் கொடுத்துருக்காரு. அதை ஜஸ்ட் லைக் தட் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அந்த டைமை நீங்க இந்த வகுப்புகளுக்கு வரவே அந்த டைம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் செய்யலாம். குடும்பத்து பொறுப்பையும் செய்யலாம், நம்மளுக்கு என்ன சொல்றது, இந்த வேதாத்தையும் கற்றுக்கொள்ளலாம், இறைவனை பற்றிய ஞானத்தையும். அதை அடிக்கடி நினைச்சுக்கோங்க. ஜனகர் ஒரு ராஜாவாக இருந்து அவர் கத்துக்கிட்டாருனாங்க, யோசனை பண்ணி பாருங்க. அவரை விடவா நமக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அரசனே எத்தனை இந்த காலமா இருந்து சுத்தி 10 போன் இருக்குன்னு நினைக்கிறேன், 10 மொபைல் இருக்கும். இந்த நம்பர்ல ஒருத்தன் பேசுவான், ஏன் எனக்கு அங்க இல்லையமா, இன்னொரு மொபைல் வரும், இன்னொரு வந்து எல்லாம் கச்சமுச்ச எப்படி ஒரு மேனேஜ் பண்ணாரு. அதை பார்க்கும்போது நமக்கு இது பிரச்சனை அல்ல. அப்புறம் உறவுகளிடம் பற்று போயிரும் நினைக்க வேண்டாம். வகுப்புகள் வந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையான உறவை நீங்க பில்ட் பண்ணிக்கவே முடியும். டோன்ட் வரி, அன்பு அதிகமாகும், பற்று இருக்காது. பேலன்ஸ்டு ரிலேஷன் 100% you can have a balanced relationship with all members of the family. மெம்பர்ஸா இருந்தாலும் சரி, வெளியில் இருக்குங்களா சரி, நல்ல உறவுகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். ஏன்னா இறைவன் என்ன கொடுத்திருக்காரு, மேனுவல் புக்கு, ஹவு டு லிவ் ஹாப்பிலி இன் திஸ் வேர்ல்ட்ங்கிற மேனுவல் புக்ல உறவுகளை பத்தி சொல்லாமே இருப்பாரு. எப்படி உறவுகளை மெயின்டைன் பண்ணிக்கணும், பிரச்சனை இல்லாமல் உறவுகளை எப்படி வச்சுக்கிறது, அவங்க நானும் அவங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம், அவங்களும் என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது, அப்படி ஒரு உறவை எப்படி வச்சுக்கிறதுங்கிறதும் இறைவன் சொல்லி இருக்கிறார்.
ஸோ என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், டைம் ஆச்சு. ஒரு அறிவு நமக்கு வந்திருந்தா இதுல சந்தேகமே வராது. என்ன அறிவு தெரியுங்களா? இதுவரைக்கும் பிறந்ததிலிருந்து நான் பலவற்றை ஆசைப்பட்டேன், பலவற்றை அடைந்தேன், பலவற்றை அடையல. இது எல்லாத்து லைஃப்ல எதானே, எத்தனையோ விஷயங்கள். பலூனுக்கு ஆசைப்பட்டிருப்போம், 3 சக்கர வண்டி சைக்கிளுக்கு, 2 சக்கர சைக்கிளுக்கு, பசங்களா இருந்தா, பிள்ளைகளா இருந்தா இந்த நகை அந்த நகை, இந்த பாவாடை, இந்த சுடிதாரு, இந்த சட்டை, இந்த இடம், இந்த காரு, இந்த மாதிரி எத்தனையோ ஆசையப்பட்டு கஷ்டப்பட்டு அடைந்தேன். பூரண ஆனந்தத்தை பெற்றேனா? ஒரு கேள்வி கேளுங்க, உங்களுக்கு நீங்களே கேட்டுக்குங்க. பூரண ஆனந்தத்தை பெற்றேனா? எங்க பெற்ற மாதிரி தெரியுதே. பூரண ஆனந்தத்தை நீங்க பெற்றிருந்தீங்கன்னா இன்னொன்னுக்கு மேல ஆசை வரக்கூடாது. அதான் லாஜிக்கு. பூரண குடம் நம்பிடுச்சு, மறுபடியும் கூட எங்க தண்ணி ஊத்துறது? குடம் ஃபுல்லா பூரணம் தண்ணி, மனம் நிறைஞ்சிருச்சுன்னா எதுக்கு நீங்க மற்ற பொருள் மேல ஆசைப்படுறீங்க? ஆனா ஆசை வருதே. அப்ப என்ன அர்த்தம்? நான் இன்னும் பூரண மனநிறைவை பெறவில்லை. இந்த ஆசை, உங்க மனதில் எழுகின்ற ஆசை எதை சொல்லுது? யூ ஆர் நாட் பூர்ணக. அதைத்தாங்க அந்த பூர்ண கும்பம் வைக்கிறதுன்ற தத்துவம் தான். பூர்ண கும்பம் வைக்கிறாங்க பாத்தீங்களா, தேங்காய் வச்சு, அதனோட தத்துவம் தான். மனம் எப்படி இருக்கணும்? அந்த பூரணம். அப்ப என்ன தெரியணும்? இவ்வளவு நாள் நான் பெற்றதில் பூரணத்தை அடையவில்லை. அப்போ இனிமேல் நான் வாழ்கின்ற வாழ்க்கையில் எதை நான் அடைந்தாலும் அது எனக்கு பூரணத்தை தராது. லாஜிக். 40, 50, 60 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு பெற்றது எதுக்கு எனக்கு நிம்மதி தரல? இப்ப இருக்கு போற 10 வருஷமா 20 வருஷமா 30 வருஷமா வாழ போற வாழ்க்கையில் மட்டும் நான் பூரணத்தை பெற்று விடுவேனா? பெற முடியாது. அந்த பூரண ஆனந்தத்தை கொடுப்பதுதான் வேதாந்தம். அது மட்டும்தான். அது 20 வயசுலயும் கத்துக்கலாங்க. பூரண ஆனந்தம் 30 வயசுலயும் கத்துக்கலாம், 40 வயசுலயும் கத்துக்கலாம், 50லயும் கத்துக்கலாம், உயிர் உடுகின்ற அந்த நேரத்துல கூட கத்துக்கலாம். பகவத்கீதையில சொல்லுவாரு, அந்த காலே அப்படி கத்துக்கலாம், தவறில்லை. சோ எல்லாரும் இந்த வகுப்புகளை கேட்டு பயனடைய வேண்டிட்டு கிளாஸை முடிச்சுக்கலாம். ஓம்